ஹாய் செலபிரிட்டிஸ், அனியாசியோ, நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கும் நம்ம வந்துட்டு மாஃபியா அந்த டெவில் பிரின்சஸ் டூ ஷார்ட்டோடைய செகண்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு போன பார்ட்டில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு யூஎஸ்லேருந்து வர்றது, அவர் வந்து ஒரு மாஃபியாவாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் எல்லாம் வந்து கேட்டதுக்கு என்னக்கா இது இடைமாற்றும் காதலில் இருக்க எல்லாரோட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரோட பேர்லாம் இல்லை, அது வந்து அந்த ஒரு குடும்பம் மட்டும் பாவம், அவங்க யூஎஸ்ல தனியாக இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த கதையில் வந்து அவங்க நேம்லாம் யூஸ் பண்ணி இப்படி ஒரு கதை. ஓகேயா? ஸோ அண்டு எல்லாருமே ஜியான் குக் வந்து வருவானா, அவன் வந்து இது பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அவன் வருவானா வரமாட்டானான்னு அப்படின்னு. ஓகேயா? சரி, ஓகே, வாங்க. கதை இப்போ வரைக்கும் எப்படி போன பாட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்டு அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், உங்களோட கமெண்ட்ஸ்கள் எல்லாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கடை ஏன்னா வந்து இந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப பெரிய பாட்டு. ஓகேயா? லேட்டாக தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க சீக்கிரம் போகலாம் கதைக்குள்ளே. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன ஆச்சு, நம்ம வேங் வந்துட்டு வேங்கோடைய ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டானா. அவன் ரொம்ப மாசமாக வந்து காத்திருந்து அப்படியே வந்து கை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேங்கு செம்ம கோவத்தில் இருக்காது. ஸோ மாஃபியா, அந்த பிஸ்னஸ், இல்லீகல் பிஸ்னஸ்மேன்ஸ், அந்த கவர்மெண்ட்டில் வந்து மாஃபியாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற சில பேர் வந்துட்டு அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ போன பார்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், வேங்க ஒரு இடத்துல வந்து ஃபேக்ட்ரியில், பழைய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும், அங்கே வந்து மீட்டிங் போடுவார்னு. அந்த இடத்துல தான் வந்து மீட்டிங் போடுறாரு. இப்போ வந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்குது. அதில் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறான், அந்த மாஸ்க் மேன்ஸ் தான் வந்து இதை வந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜங்குக்கோட டீம் மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாஸ்க் மேன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாஃபியா வந்து சொல்ல, சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மீட்டிங், அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்துட்டு சரன்னு ரோப்பில் வந்துட்டு ஒரு 30 பேர்கிட்ட வந்து இறங்குறாங்க, ரோப் போட்டு. ஓகேயா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம மாஃபியாஸ்லாம் வந்து இங்கே தான் மீட்டிங் போடுவாங்க, எப்படியும் வந்து ட்ரக்ஸை தூக்கிட்டோன்னு தெரிஞ்சது இங்கே தான் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சதுனால அவர் வந்துட்டு போய் அந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அது மேலே வந்து எல்லாம் ரோப் கட்டி இவங்க வந்து மேலேருந்து கீழே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சடனாக அவன் வந்து சொன்னதும் கீழே இறங்குறாரு. என்ன பண்ணிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவர் வந்து கீழே இருங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கோட கேங் வந்துட்டு அப்படியே எல்லாரை பார்த்த மாதிரியும் கண்ணை நீட்டி நிற்க, இந்த பக்கம் மாஃபியாஸ், அவங்க பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் அவங்களோட பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து வேங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க, கண்ணை வந்து நீட்டின மாதிரி வந்து நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், போன மீட்டிங்லேயே இதெல்லாம் வந்துட்டு சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரோ டார்க் ரூமில் உட்காந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அவர் இந்த காட்சிகளையுமே இந்த வாட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சிசிடிவி வழியாக ஒரு டார்க் ரூமில். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இது பண்ணுறாங்களா, நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான், என்ன பண்ணிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வேங் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கன்னை வந்து கீழே போட சொல்ல அவங்க ஆளுங்க வந்து கன்னை கீழே இறக்குறாங்க. வெயிட், நீங்களாம் யார், உங்கள் லீடர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு அப்படியே முன்னே வரான் இருட்டிலேருந்து. அப்போது நீங்கள் தான் என் ட்ரக்ஸை வந்து எடுத்ததா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ஏன்னா புரிஞ்சுக்கிறாரு மற்றவங்க எல்லாம் வந்து வயலட் அண்ட் ஒயிட் மாஸ்க் போட்டிருக்கு, இவன் மட்டும் தான் கோல்டன் கலர் மாஸ்க் போட்டிருப்பான். அப்படியே நம்ம ஜாஸ் கொடுத்துருப்பா இல்லையா, போன வாட்டி தனியாக லீடர்னா நீ வந்து தனியாக தெரியணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பா. அதை அப்படியே வேர் பண்ணிவிட்டு இவன் வந்து நிற்க, ஆமாம் அதான் ட்ரக்ஸ் பற்றி இந்த மீட்டிங் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க, இதில் மேஜர் பங்கு எனக்கு இருக்குது இல்லையா, ஏன்னா அந்த ட்ரக்கே என்கிட்ட தானே இருக்குது, அதான் வந்தேன், நமக்கான மீட்டிங்கில் நம்மளே இல்லைனா கலந்துக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே எகத்தாமல் சொல்ல, ஏன் எதுக்காக வந்து நீ இப்படி பண்ண, எப்படியும் உனக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த ட்ரக்ஸை வந்து வெளியே செல் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல, எவனும் என்னை மீறி வாங்க மாட்டான், அதை விட எனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கவங்க உன்ன மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் பாவம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே வந்து பதம் பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத சீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க, எதுக்கு ரிஸ்க்கு, திருப்பி கொடுத்துருப்பா, பார்த்தேன் 6 மாதமாக உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, இந்த ஊர் காப்ஸ்க்கு அப்படியே தண்ணி காட்டுறே குட் அப்படின்னு சொல்லி வேங் வந்து ஜங்கு கிட்ட சொல்ல, ஜங்கு கிட்ட ஏதோ அந்த ட்ரக்ஸை வந்துட்டு குச்சி முட்டையை திருப்பி வாங்குற மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், ஏதோ குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன ஜங்குக்கு இரிட்டேட் ஆகுது, ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் பார்த்துட்டு இருக்கான் வேங் பேசுறதை. லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு வேங்கிட்ட சொல்கிறான், ட்ரக்ஸ் என்கிட்ட இருக்குது சொன்னல, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, உங்ககிட்ட
இருந்த ட்ரக்ஸை வந்து கேட்டு பிரச்சனை பண்ணாங்களா யூஎஸ் மாஃபியா அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள கொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்ல வேங் திரும்பி பார்க்குறாரு. நீயா? ஏன்? எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு கெத்தான மாஃபியாவாக இருக்கணும். நான் தான் டாப். அப்படி மீதியெல்லாம் எனக்கு கீழே. அதான் கொன்னுட்டு இங்கே வந்தேன். நீ தான் மாஃபியா கிங்னு சொல்கிறாங்க, உண்மையா? அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜங்கு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, ட்ரக்ஸ் வந்து இல்லீகல், அப்புறம் இல்லீகல் ட்ரக்ஸ், இல்லீகல் கன்ஸ், வெப்பன்ஸ் பிளாக் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவேன். அண்டு சிலதை நானே உருவாக்கி, நீ அந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கூட நீ பார்த்துருக்க மாட்டே தெரியுமா? அப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வேங்க அவர் அருமை பெருமையை சொல்ல, என்னையா நீ சாதாரணமாக இருக்க, ஏதோ டோனி ஸ்டார்க் ரேஞ்சில் பேசுகிற அப்படின்னு ஜங்கு கலாய்க்கிறான். நான் சாதாரணமான ஆள் தான், ஆனால் எனக்கு மேலே அப்படின்னு அவர் வந்து சொல்ல வர, எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம், டீலிங்க்கு வருவோமா? உன் ட்ரக்ஸை உன்கிட்ட கொடுக்கணுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், டீலா அப்படின்னு ஜங்கு கேட்க, டீலா? என்ன டீல்? எதுக்கு டீல்? இங்கே பாரு, நீ அப்படி எங்கே வச்சுருக்க போகிற ட்ரக்ஸை? உன்னை கொண்டுட்டு நாங்கள் அதை தேடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, முடியாது சார், எல்லாம் தெரியும், 24 ஹவர்ஸில் நீங்கள் ட்ரக்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லைனா உங்களோட கஸ்டமர் கோச்சிக்கிட்டா பின் விளைவுகள் என்ன ஆகுன்றதும் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ட்ரக்ஸை கொடுக்கலனா அதுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு வெப்பன்ஸ் செய்கிறதுக்கான மேனுஃபேக்சருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஷிப் இன்னும் 5 ஹவர்ஸில் இங்கே வந்துடும். ஸோ டீலிங்கை முடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, டேய் இங்கே பாரு, உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிறேன்னு என்னை சாதாரணமாக நினைக்காத. அதானே? ஏண்டா ஏதோ நாங்கள் வந்து போனால் போதும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப தான் ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி மாஃபியா அந்த இதில் வந்து கேங்கில் ஒருத்தன் வந்து சொல்ல, அப்படின்னு சொல்லி வேங் வந்து அந்த மாஃபியாவை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஜங்கு கிட்ட, இங்கே பாரு, அது என்னோட ட்ரக் அப்படின்னு சொல்ல, திருத்தம், இப்போது அது என்கிட்ட இருக்குது, என்னோட ட்ரக் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அப்படி இவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டே இருக்க, காதை வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம், எல்லாம் அப்படியே காதை பிடிக்கிறாங்க, ஆன்னு சொல்லி கத்துறாங்க. என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேங் கேங் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த சிசிடிவியில் பார்த்துட்டு இருந்தால பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்குது. அந்த ஸ்பீக்கர்லேருந்து தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொயின்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்துட்டு, அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொபாட்டிக் வாய்ஸில் அந்த ட்ராக் என்னோடது அப்படின்னு சவுண்டு. ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸை சுற்றி பார்க்குறாங்க, என்ன இது, யார் எங்கேருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க, நான் அவங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் என் ட்ரக்ஸை அவங்க ஷிப்பில் இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். எனக்கு வெப்பன்ஸ் முக்கியம் இல்லை, நான் கொடுத்த வேர்ட்ஸ்க்கான வேல்யூ முக்கியம். இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே என் ட்ரக்ஸ் நீ எங்கேருந்து எடுத்தியோ அங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த ரொபாட்டிக் வாய்ஸில் சொல்ல, ஜேகே பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனாக பார்க்குறான். என் ட்ரக்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் நான் சொன்ன இடத்துக்கு போய் சேரலனா இங்கே இருக்க எல்லாரும் மாஃபியா கிங்ஸ்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட ஏமாந்த யாருக்கும் மாஃபியாவை வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை. இங்கே இருக்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். உங்களை ஒரு மாஃபியாவா கேங்ஸ்டராக எனக்காக என் பேச்சை கேட்டு நடக்க கவர்மெண்ட்டில் ஒர்க்கில் வந்து சேர்த்து விட தெரிஞ்ச எனக்கு உங்கள் எல்லாரையும் கூண்டோட அழிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த மாஃபியாவில் ஒருத்தன், டெவில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ், ட்ரக்ஸை பாதுகாக்க வேண்டியது மிஸ்டர் வேங், அவர் இங்கே இருக்கார், அது திருடினவன் அவனும் இங்கே இருக்கான், எங்களை ஏன் வந்து கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வாய்ஸ் வந்து ஓவராக இது பண்ண, அந்த ஸ்பீக்கரில் எந்த சவுண்டும் வரல. கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு மாறா அந்த மாஃபியாவோட பாடி கார்டு இருக்கால அப்படியே நிசப்தமான ஒரு அமைதியாக இருக்க, அவன் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்க எடுத்து பார்க்குறான். ஜேகே வேங் எல்லாம் வந்து அவனை பார்க்க அந்த இடம் அங்கே இருக்கவங்க ஃபேஸில் வந்து ஒரு பயம். ஜேகே கேங் தவிர்த்து சடனாக யாருக்குமே ஜேகே கேங்க்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுங்கன்னு. சடனாக அந்த மாஃபியாவோட பாடி கார்டு என்ன பண்ணுறான், கையில் வந்து கன் எடுத்து லோடு வந்து பண்ணிவிட்டு எதுவும் யோசிக்காமல் அந்த மாஃபியா அவனோட பாஸே வந்து போட்டு தள்ளிடுறான். வேங்கும் மீதி இருக்க மாஃபியா பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து பயப்படுறாங்க. லைட்டாக வெளியே காட்டாமல் அப்படியே கண்ணை மூடிட்டு திறக்கிறாங்க, ஒருத்தன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. வேங் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, ஜேகே அந்த பாடி கார்டு வந்து சுட்டான் இல்லையா, அவனை பார்த்து, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் எனக்கு யாரை கொல்லணும்னு தோந்தோ எல்லாரையும் கொல்லுவேன், நான் செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டெவில்ன்ற வாய்ஸ் வந்து சொல்ல, யார் நீ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் ஜேகே. டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா வேங்குக்கும் வந்து தலைவன். ஓகேயா, இங்கே பாரு, சும்மாலாம் வந்து ட்ரக்கை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்ல வர, அங்கே ஒரு ஸ்பீக்கரில் வந்துட்டு ஒரு ஸ்னாப் போடுறாரு டெவில். சவுண்ட் அப்படியே சொடக்கு போடுற சவுண்டு கேட்க, போன பாட்டில் சொன்னல ஒரு ரொபாட்டிக் பக் அப்படியே ஏதோ தேனி பறந்து வர மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொருத்தர் பின் தலையில் அப்படியே நரம்போட
அட்டாச் ஆகி இறுக்கி பிடிக்க எல்லாம் வழியில் கத்துறாங்க. ஒருத்தர் அந்த பிடிச்சி இழுக்க சரி வலிக்குது. ஜேகே பார்த்துட்டு காய்ஸ் காம் டவுன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க டெவில் சிரிக்கிறான். செம்மையாக வந்து அந்த சிரிப்பே வந்து டெவிலாக இதுவாக இருக்க, வில்லத்தனமாக இருக்க, அரக்கத்தனமாக. ஆமாம் காய்ஸ் காம் டவுன், இனி உங்கள் சீஃப் சொல்லுவார், அதை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கிண்டலாக நக்கலாக பேசுகிறான். ஏய் என்ன இது அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு சொல்லி அந்த டெவில் ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்க அப்படியே அந்த பக்கு வெடித்து சாகுறான். அந்த இடத்துலையே நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன் எப்படி சாவாங்கன்னு சொல்லி. ஜேகே பார்த்துட்டு ஹே அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் ஓடுறான். டேய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி மாஸ்கை ரிமூவ் பண்ண அவனோட மாஸ்கை அவன் வந்து செத்துட்டான். ஏய் யாரா நீ, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜேகே கத்த அவன் தான் கேட்டான் இது என்னன்னு. நான் ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ காமிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கூலாக சொல்ல, இன்னொரு டெமோ பார்க்குறியா, ஆனால் உன்கிட்ட டைம் இல்லை, நான் கொடுத்த டைமில் 10 minutes ஆல்ரெடி ஓவர். என் செல்ல உதவாக்கிற மாஃபியாஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் நீங்கள் எல்லாம் ஹார்பர் போயிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம புது மாஃபியா குரூப் மாஸ்க்மேன்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொருத்தன் ஏய் யார் நீ, தைரியமான ஆளாக இருந்தா நேரில் வா, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ண, நான் டெவில் எங்கே இருக்கும், ஹெல்ல இருக்கும், நான் வரதை விட நீ ஹெல்லுக்கு வா அப்படின்னு சொல்லி ஏதோ சைக்கோ மாதிரி பேசிட்டு இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ண அவனும் அந்த பேக் வெடித்து கீழே விழறான். அப்படியே பிளட்டு வெளியே வர துடிக்கிறான். ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான் அவன்கிட்ட போயிட்டு. அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே வந்து அவனும் வந்து இறந்து போக ஜேகே பார்த்துட்டு அவனால் தாங்க முடியல. என்னடா இது வேங்க ஒருத்த மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி நினச்சா, என்னையோட இவனுங்க வந்து கூண்டோட அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா கடைசியில் இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து நினைக்கிறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே கூட இப்போ வந்து 2 பேர் கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல் அப்படியே ஆன்னு சொல்லி கத்திட்டு மேலே பார்த்து கன்னை லோட் பண்ணி சுட்டுறான் டொப்புன்னு. அப்படியே அங்கே கட் பண்ணால் அவங்க வந்த வேனில் அவனோட கேங்கில் வந்து 2 பேர் பாடியை வந்து வச்சுட்டு மீதி பேரெல்லாம் பைக்கில் வராங்க. அவங்க கேங் மெம்பர்ஸ்லாம் வேனில், மீதி பேரெல்லாம் பைக்கில் வந்து வந்துட்டுருக்காங்க. ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவன் யார், எங்கேருந்து வந்தான், வேங் தானே இவனுங்க லீடர் நினச்சோம், ஆனால் எவனோ ஒருத்த இப்போ டெவிலில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்ல, இது எப்படி தெரியாமல் போச்சு, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம், அண்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க கூட அவங்க ஃபோன் கால் ட்ரேஸ்னு சொல்லி எல்லாம். ஆனால் வேங்க் வந்து இப்படி ஒருத்தங்கிட்ட பேசுகிறான், அவன் வேங்க் வந்து ஆர்டர் போடுறான்னு எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்க, இன்ஃபேக்ட் வேங்கு எங்கெல்லாம் போகிறான் வரான்னு நம்ம ஃபாலோ பண்ணப்போ கூட அங்கே இருந்த மாஃபியாஸ் பிஸ்னஸ்மேன் தவிர வேறு யாரையும் அவன் மீட் பண்ண கூட இது வரைக்கும் பண்ணதில்லை, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி வந்து இவன் வந்து ஜாஸ் வந்து சொல்ல, என்னையோட எல்லா மாஃபியா கதையும் முடிஞ்சதுன்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான். பாவம் இன்னும் டீமில் கூட வந்து ஜாயின் பண்ணல, என்ன இது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ரொம்ப வந்து மனசுக்கு கஷ்டமாக போக அந்த பாடியை பார்த்துட்டே பேசுகிறான். பாவம் இன்னும் டீமில் கூட ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு, வீடு ஜேகே இட்ஸ் ஹேப்பன்ஸ், நாளைக்கு இது எனக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்சோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டெவில் சும்மா விட மாட்டேன், இவங்க 2 பேர் டெத்துக்கு அவன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கு வேற அப்படின்னு சொல்லி ஜங்குக் அது வலிக்குது. ஜேகே இந்த பக் பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் ஒருத்தன் சொல்கிறான். இங்கே பாரு இந்த பக் பற்றி டார்க் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட, இது வேங் கண்டுபிடிச்சது தான், பேட்டன் ரைட்ஸ் வேங்னு சொல்லி போட்டிருக்கு, இது 1 டைம் யூசேஜ் மாதிரி, ஒன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு யூசேஜ் முடிஞ்சதுன்னா கமெண்ட் கொடுத்துட்டா அது அப்படியே வந்து செயலிழந்து போயிடும், அகைன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஜேகே அதை வந்து கேட்டுக்கிறான். ஜாஸ் வந்துட்டு இந்த பக்கில் வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினியேச்சர் பாம், கன்னி வெடி மாதிரி, அதில் கால் வச்சா வெடிக்கும், இது கமெண்ட் கொடுத்தா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்ல, ஜேகே செம்ம கோவத்தில் இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டே ஆனால் எதுவும் பேசாமல் வரான். ஜேகேக்கு அப்போ ஒரு கால் வருது. என்ன ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லி காலில் அதர் எண்டில் கேட்க, ஜேகே நடந்ததெல்லாம் சொல்ல, அதர் எண்டில் எங்களுக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம், இல்லை சீஃப் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், நோவே அப்படின்னு சொல்லி அந்த வந்து சீஃப்னு ஜங்க் சொல்கிறான் இல்லையா, அவர் வந்து நோவே, இப்போது இந்த 2 உயிருக்கு நான் வந்து என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில, ஜேகே ப்ளீஸ் ரிஸ்க் வேணாம், நீங்கள் ஹார்பர் போங்க, நான் வந்து ட்ரக்கை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்கருக்கு ட்ரக்கை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஜேகே வேனில் அந்த 2 பேரோட பாடிஸை வந்து சென்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஹார்பருக்கு மீதி இருக்க டீம்மேட்ஸ் கூட இவன் ஜேகேவும் அவனோட டீம்மேட்ஸும் பைக்கில் வந்து வராங்க. ட்ரக்கு வந்துட்டு சேம் டைம் அவன் ஹார்பருக்குள்ளே என்ட்ராக ஜேகேவும் உள்ளே வரான், ட்ரக்கும் சேம் டைம் உள்ளே வருது. ட்ரக்கில் இருக்க ட்ரக்ஸை வந்துட்டு அகைன் கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணுறான். ஜேகேக்கு
ஜேகேக்குனா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இதை வந்து எடுத்து செஞ்சு மாசாக நம்ம வந்து பேசி செஞ்சு இது பண்ணிட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃபியாஸ் அவனை பார்த்து கெத்து காட்டுன்னு இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சுப்பா, ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது போல் உனக்கு அப்படின்ட்டுலாம் அவன் வந்து இருக்கவனை இன்னும் வந்து கொழுந்து விட்டு எரியிற மாதிரி அவங்க வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற செம்ம கானில் இருக்கான் ஜேகே. வாங்கும் சும்மா இல்லாமல் கெத்து காட்டியா தம்பி கெத்து, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் வர ஜேகே பக்கத்தில் ஜேகே வந்து ஸ்டில் மாஸ்க் வேர் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டில் வந்து யாருக்கும் ஜேகேயோட பேரும் தெரியாது, அவன் வந்து மாஸ்க் பின்னாடி அவனோட ஃபேஸும் தெரியாது. ஸோ அப்படியே வந்து இவன் நின்றுட்டுருக்கான். இப்போ வர வாங்கினும் ஜேகே ஃபேஸை பார்க்கல இல்லையா. ஜேகே ஏன் இப்படி தேவையில்லாத வேலை, வந்தோமா சின்ன சின்ன பொட்டி கடையில் திருடணுமா, அப்பப்போ ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நோகாமல் ஓசியில் போடுறத சாப்பிட்டு இருக்கலாம்ல, இல்லைனா ஏன் நீ 6 மாதம் பண்ணுறத பார்த்து நானே நீ யார் என்னன்னு உன்னை கூப்பிட்டு பேசலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி தோளில் கை வச்சுட்டு வாங்க வந்து அப்படியே கிண்டலாக நக்கலாக அவனை வந்து நக்கல் அடிக்க, நீ எங்கே இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீயா ட்ரக்ஸ் எடுத்து வச்சுட்டு டீலிங் போடலாம், எனக்கு அந்த ஏரியா வேணும், இந்த ஏரியா வேணும், இவ்வளோ பணம் வேணும்லாம் வந்து கேட்குறதெல்லாம் குழந்த பிள்ளைத்தனமாக இல்லை அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் வாங்கோட ஷர்ட் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்குது, அதில் அந்த டெவில் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ ட்ரக்ஸ் வந்து ஹார்பர் வந்துருச்சு, எல்லாம் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து போயிட்டுருக்கு. கண்டெய்னரில் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஏற்றிட்டாங்க, ஷிப்பு வந்துச்சு, ஷிப்பில் வந்து ட்ரக்ஸை எடுத்து அந்த கண்டெய்னரில் வச்சுட்டாங்க. ஸோ ஷிப்பும் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்துட்டு இவன் அந்த டெவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் கேமரா வழியாக. ஓகேயா, அப்படியே வந்துட்டு சரி ஓகே எல்லாம் வந்து வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வேங் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தலையில் அந்த பக்கை வந்து ரிமூவ் பண்ண கமெண்ட் கொடுக்க அந்த பாக்ஸ் வந்து அவங்க தலையில் வந்து கீழே விழ எல்லாம் அந்த வலியை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் காலடியில் இருக்க பக்கை வந்து நசுக்கிறான் அவ்வளோ கோவத்தில். வேங்கு ஓகே போ பொழைச்சி போ, உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்ல, அந்த மாஸ்கில் ஜங்குக்கோட கண்ணை அவனை வந்து பார்க்குறது வந்து பார்க்கணுமே அவ்வளோ கோவமாக இருக்க ஜங்குக்கு அந்த மாஸ்க்கை வந்து கலட்டுறான். அவன் ஃபேஸ் அந்த கேமரா வழியாக டெவில் பார்க்குறான். மாஸ்க்கை கீழே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட் கன் எடுத்து லோட் பண்ணி வாங்கு தலையில் வைக்கிறான் நெத்தியில். ஜஸ்ட் எல்லாமே காம் டவுனாக இருக்க ஃபியூ செகண்ட்ஸில் வேங்க் ஒன்றும் புரியல, ஹே அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அவர் வாயில் வந்து லாஸ்ட்டாக வந்த வார்த்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தலையை தொலைச்சிட்டு போகுது புல்லட்டு. வேங் பாடி கார்டு அந்த பிஜி வந்து ஓடி வராரு, வேங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேங் அப்படியே விழ அவர் பிடிச்சிட்டு அலறாரு பாஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் அந்த மாஃபியா லீடர்ஸ் எல்லாம் ஜேகே நோக்கி கன்னை நீட்டிகிட்டு இருக்க, ஜேகேவோட கேங்கு அவனுங்களும் வந்துட்டு இவங்களை ஷூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்களும் கன்னை லோட் பண்ணிவிட்டு ஸோ கிட்டத்தட்ட 2 டீமுக்கும் நடுவில் இன்றைக்கி போச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுட்டுக்கிட்டு வந்து சாக போகிறானுங்கன்னு அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல காவாலி பயிலுங்க, அவனுங்க வந்துட்டு பார்க்குறானுங்க, வேணாம் இங்கே இருந்தால் நம்ம பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாஃபியா கேங்குக்கும் இன்னொரு மாஃபியா கேங்குக்கும் வந்து சண்டை, நம்ம வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனுங்க வந்து அங்கன்னு சொல்லி ஒதுங்கி ஒளிஞ்சுக்கிறானுங்க. இந்த பக்கம் ஜேகே ஷூட் பண்ணதை அந்த டெவில் வந்து பார்க்குறான். அந்த ஷர்ட் பட்டன் வேங் ஷர்ட் பட்டன் வழியாக அப்படியே அவன் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் வழியாக அப்படியே அவன் சேரில் உட்காரான். ஷாக்கிங்காக அந்த டெவில் ஜங்குக்கோட கோவமான அந்த ஃபேஸை வந்து பார்க்குறான் டெவில். இந்த பக்கம் எல்லார் மொபைலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் வந்து மெசேஜ் வருது ஒரே நேரத்தில். அங்கே இருக்க மாஃபியாஸ் எல்லாருக்கும் எல்லாம் வந்து மெசேஜை வந்து பார்த்துட்டு கண்ணை உடனே கீழே இறக்கிடுறாங்க. வேங்கோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. அதை எடுக்க போக வேங் வந்துட்டு வேங்கோட பாக்கெட்லேருந்து எடுக்க போகிறான் ஜேகே. பிஜி என்ன பண்ணுறான், கையை பிடிக்கிறான் ஜேகே கையை. அவர் கண் கலங்கி அப்படியே ரெட் ஆகி இருக்கு பிஜி கண்ணு ஃபுல்லாக. ஜேகே அவன் கையை தட்டி விட அவன் வந்து ஜேகேவை அடிக்க போகிறான். ஜேகே திரும்பி அடிக்கிறான். ஜேகேவை உதைக்க ஜேகே ஒன்று வைக்கிறான் மூக்கு மேலே. ஒரு நல்ல ஃபைட் சீன் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேயா, மூக்கில் வந்து ரத்தம் ஊற்ற ஜேகே வந்து அப்படியே கண்டுக்காமல் போயிட்டு வேங்கோட மொபைல் எடுக்கிறான். பார்த்தா காலர் ஐடியில் ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எடுத்து ஸ்பீக்கரில் போடுறான் ஜேகே. அதர் எண்டில் யாருமே பேசலை, ஜேகேவும் பேசலை. ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து எதுக்காக நான் உன் ஆளுங்களை கொன்னதுக்காக ரிவெஞ்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக ஒரு வாய்ஸு. வேங்க எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி அந்த காமான வாய்ஸில் கேட்க ஜேகே அதை விட கூலாக இல்லை என் கெத்தை காட்டுறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். ஐ சி ஐம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெவில் சொல்ல, இந்த ஊர் மாஃபியா கிங்கை கொலை பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா லாஸ்ட்டு 3 இயராக ஸ்கெட்சு போட்டு யூஎஸில் ஒரு மாஃபியாவை போட்டு தரல, சரி அதுக்கப்புறம் அவன் இடத்துல உட்காந்து நிம்மதியாக ரூல் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே இருக்க எஃபிஐஸ் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜப்பான் மெக்சிகோன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட
அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டீலிங் போடலான்னு பார்த்தா அங்கேயும் பல பிரச்சனை. சரின்னு சொல்லி அவனுங்க வந்து செட் ஆகலைன்னு அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அவங்களோட மொத்த சொத்தையும் இதோ இங்கே தான் ஒரு பெரிய ஷிப்பில் உங்கள் கண்ட்ரி வாசலில் வச்சுட்டு எப்போடா வந்து உங்கள் கண்ட்ரி ஃபுல்லாமே நானே வந்து டேக் ஓவர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இங்கேயும் கொள்ளையடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. ஆனால் இங்கே வந்து நான் கால் ஊண்டி நிற்கணும்னா இங்கே என்ன போல் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க பார்க்கணும்னு நினச்சேன். அதை விட முக்கியமாக அந்த ட்ரக்ஸ் அதை பற்றி சொன்னது யூஎஸில் என்னோடய பாஸ். அதுக்காக தான் வந்தேன். இப்போ அதுவும் என் கையை விட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டெவில் வந்து கேட்க, எனக்கு எனக்கு இங்கே நான் மட்டுமே ரூல் பண்ண ஏரியா வேணும். நான் பிஸ்னஸ் பண்ணேன். மேபி என் பிஸ்னஸ் ஹைடெக் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுறேன். ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன இங்கே இருக்க விடணும் அப்படின்னு ஜேகே சொல்ல, எனக்கே ஹெல்ப் பண்ணுவியா? இன்ட்ரெஸ்டிங். ஓகே, லெட்ஸ் மேக் எ டீல். நீ என் மாஃபியா லீடரை கொண்டு இருக்கிற. இப்போது லீடர் இல்லைனா இவங்களெல்லாம் நான் எப்படி மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி டெவில் கேட்க, என்னை எதிர்த்து பேசினா நான் கொன்னுடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இவங்களை கட்டி மேய்க்க எனக்கு இத்தனை நாள் விசுவாசியாக இருந்தது மிஸ்டர் வேங். இப்போ அவரே இல்லை. ஒரு படைக்கு தளபதி இல்லைனா அந்த போரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான். சே, இவங்கள போர் வீரர்களோட சேர்த்து பேசுகிறேன் பாரு. ஆட்டு மந்தை இருக்குல்ல, அதை அவுத்து விட்டால் மேய்ஞ்சிட்டு சரியாக அதோட இடத்துக்கு திரும்பி போகணும். ஆனால் அதுங்க போகாது. அதுக்கு ஒரு நாயை தான் வேலைக்கு வைப்பாங்க. அப்படி இருந்தவன் தான் இத்தனை நாள் வேங். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஆட்டு மந்தியை மேய்க்க நாய் இல்லை, ஓநாயை வைக்க போகிறேன். ஏன் தெரியுமா? நீ ஓநாய் மாதிரி ரொம்ப தந்திரதாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டெவிலு. ஜேகே பார்க்குறான், வேங்கோட இடத்துல நானா? ஜங்குக் பார்க்குறான். பார்த்துட்டு வேங்கோட இடத்துல நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, டீல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான். பேங்க் நான் கொடுத்த எல்லாமே இனி உனக்கு தான், எடுத்துக்கோ, உனக்கு சரிதானே அப்படின்னு சொல்லி டெவில் கேட்க, ஜேகே பார்த்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறான். சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி டெவில் இப்போ தான் கேட்க, ஜங்குக் ஜேகே அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே மிஸ்டர் ஜேகே, இன்னிலேருந்து இப்போதுலேருந்து என்னோடய மாஃபியாஸ்க்கு எல்லாம் மாஃபியாஸ் நீங்கள் தான், என் பிஸ்னஸ்க்கு பினாமி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஜேகேக்கு புரியல. ரைட்டாக அவன் மேலே வந்து சந்தேகமாக இருக்குது, எப்படி வந்து இப்படி சடனாக வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்க, வெயிட் இப்போ தானே நீ மேய்க்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீ மேய்க்கிற அழகை பார்த்துட்டு பார்க்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெவில் சொல்ல, டூ யுவர் ஜாப் வெல் மேன், எவ்ரி திங் யுவர் கண்ட்ரோல் பேபி அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணி முடிக்க அங்கே அகைன் வந்துட்டு எல்லா மாஃபியா ப்ளஸ் வேங் வந்து மொபைலுக்கு வந்து மெசேஜ் வருது. வேங்கோட பாடியை அவன் வீட்டில் வந்து ஒப்படைச்சிருங்க, நாளைக்கு வந்து மார்னிங் வேங்கோட இறுதி சடங்கில் வந்து கலந்துக்கோங்க, இனி உங்களை எல்லாரையும் வேங்கோட இடத்துலேருந்து ஜேகே லீட் பண்ணுவார், என் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இந்த பக்கம் ஜேகே திரும்பி அவன் டீமை வந்து பார்க்க சிரிக்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அவ்வளோ நேரம் 2 பேரை வந்து அவங்க டீமில் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மாஃபியாஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து லைட்டாக ஒரு கண் அடிக்க எல்லோரும் வந்து சிரித்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து கண்ணை மேலே இது பண்ணி சுடுறாங்க. இப்படியே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க யாரோ வந்து அழுகிற சத்தம். ஜங்குக்கு வந்துட்டு என்னடா இது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது வந்து பிடிக்காம எவனோ வந்து ஒப்பாரி வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து திரும்பி பார்த்தா வேங்கோட பாடிக்கு பக்கத்தில் உட்காந்து பிஜி வந்து அழுதுட்டுருக்காரு. டேய் என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்க, அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த பிஸ்னஸ்மேன் மாஃபியாஸ் இவங்களும் வேங்கோட பாடியை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்க, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், பார்த்தீங்களா உங்களுக்காக பல பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, நீங்கள் யாருக்காகவும் வந்து வேலை பார்க்குறீங்க, ஆனால் அவங்க அவங்கள வந்துட்டு ஒரு மனுஷனாக கூட பார்க்கல, பார்த்தீங்களா, போங்க தூக்கி இந்தால அவங்க ஃபேமிலிகிட்ட கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஸ்டில் வந்து பிஜி வேங்க நினச்சி அழுதுட்டுருக்க பக்கத்தில் உட்காந்து, டேய் தடியா என்னடா அலற என் பாஸ் அப்படின்னு சொல்லி பிஜி சொல்ல, அப்போ நான் யார் போ ஆமாம் இரு நீ யார் அப்படின்னு சொல்லி பிஜியை பார்த்து கேட்க, அதுக்கு வந்துட்டு பிஜி அவர் என்னோடய பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே வந்து நம்ம ஜங்குக் பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டு, பாடிகார்டா டெவில் மார்னிங் எப்படி அந்த ஆளோட பாடிகார்டை வச்சே அவனே வந்து அந்த மாஃபியாவை போட வச்சான், அதே போல் நீயும் தானே டெவில் பேச்சை கேட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆளை வந்து போட்டிருப்பல, அப்புறம் என்னடா ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல,
இல்லை எனக்கு வேங் தான் பாஸ், வேறு எந்த கொம்பனும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ பாரா அவ்வளோ விசுவாசம், பரவாயில்லையே, அப்போது இனிமே நான் தான் உன் பாஸ், இந்த விசுவாசத்தை எனக்கும் காட்டணும் என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, புரிஞ்சதா, இல்லைன்னு வையே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் டெவில்கிட்ட சொல்லி உன் ஃபேமிலி அப்படி இப்படின்னு யாராச்சும் இருந்தால் அவங்களையும் போட சொல்லிடுவேன் என்ன அப்படின்றான். அவன் அழுதுகிட்டே வேங்க வந்து தூக்கிட்டு போகிறான். ஜங்குக் அதை பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஜங்குக்கோட கேங்கில் ஒருத்தன், சீஃப் என்ன நடக்குதுங்க, இந்த ட்ரக்ஸ்லாம் நம்ம சீஸ் பண்ணது, இதை ஏன் அகைன் நம்ம கொடுக்கணும், இதை வச்சுருந்தா சொன்னதை செய் போ அப்படின்னு ஜங்குக் துரத்தி விட்டுறான். அந்த ட்ரக்ஸை வந்து டெவில்ஸ் வந்து அந்த சொன்ன மாதிரி அவனோட கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. ஸோ ஷிப் போயிட்டுருக்கு, அதை வந்து ஜங்குக் தூரத்தில் நின்று பார்க்குறான். ஸோ அப்படியே வந்து இங்கே இதுவாக அப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு வேங்கோட வீட்டில் ஒரு ஒயிட் டிஷர்ட் லாங் ஸ்கர்ட் போட்டு அப்படியே மெஸ்ஸி பன் ஹேர் ஸ்டைலோட பெரிய கண்ணாடி கண்ணில் ரொம்ப இன்னசென்ட்டாக அமைதியாக ஒரு பொண்ணு, வேறு யார் நம்ம லின் தான். வேங் பாடி முன்னாடி அவன் வந்து உட்காந்துருக்கா, அலற அவங்க அப்பாவை நினச்சி, ஆனால் கத்தி கதறி வந்து அலறாமல் அமைதியாக வந்து சட்டிலாக இருக்கா. வேங் அப்படியே வந்துட்டு வேங்கோட பாடி கார்டு, போதுண்டா அழுதுடு, உன் அப்பா மேலே இருந்த கோவம் எல்லாம் கொட்டிடு, அழுதுடுமா அப்படின்னு அவர் சொல்ல, நோ அண்ணா நான் மாட்டேன், ஹீ டிசர்வ் திஸ், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு, இவர் வேலையே இவரை ஒரு நாள் கொல்லுன்னு அம்மா சொல்லுவாங்க, இவரோட வேலையால் என் அம்மா இருந்தாங்க, இப்போ இவரும் வந்து போயிட்டாரு, என் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கட்டும் இனிமேலாச்சும் அப்படின்னு சொல்கிறா. என்னோட காலேஜ் அந்த கலீக்ஸ் எல்லாம் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ஆறுதலாக வந்து இருக்க. அப்படியே மார்னிங் ஆகுது, வேங் கூட இருந்த எல்லா மாஃபியாஸும் 1 by 1 வந்து வராங்க. காஃபின் பாக்ஸில் வந்து வேங் இருக்காரு, க்ளோஸ்டாக இருக்குது, அவரோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே மலர் வளையம் வைக்க, பக்கத்துலேருந்து லின் இருக்கா, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அப்போ தான் எல்லாம் வந்து கச்சா முச்சா வந்து பேசிகிட்டு இருக்க, சடனாக எல்லாம் வந்து அமைதியாகிறாங்க. வேங்கோட வீட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரன்னு சொல்லி ஒரு 4-5 பிளாக் கார் வந்து நிற்கிது. அப்படியே அந்த மாஸ்கோட அந்த கேங் வந்துட்டு ஜங்குக்கும் மாஸ்கோட வேங் வீட்டுக்குள்ளே என்ட்ராராம். லின் பக்கத்தில் வந்து அந்த பாடி கார்டு, லின் இவன் தான் வந்து அப்பாவை கொன்னது அப்படின்னு சொல்ல லின் பார்க்குறா. அப்படியே வந்து அந்த மாஸ்கோட ஜங்குக்கு வந்து உள்ளே வர்றானா, கொலை பண்ணுறதும் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலர் வளையம் வைக்கிறான். வேங் கஃபின் முன்னாடி அஞ்சலி செலுத்திட்டு அந்த பாடி கார்டை வந்து பார்க்குறான். அப்படியே அவன் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணாமல் ஆப்போசிட்டில் லின் நிற்கிறா, ஒரு பிளாக் ட்ரெஸ் ஃபுல்லி கவர், அப்படியே லூஸ் கர்லி ஹேரில் பார்க்கவே லின் வந்து வேறு லெவலில் அழகாக இருக்க. ஜங்குக்கு அவளை பார்த்ததும் அப்படியே மெஸ்மரைஸ் ஆன மாதிரி மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண, லின் நிமிர்ந்து அவள் வந்து கண்ணெல்லாம் அழுது செவந்து, அவள் கண்ணம் எல்லாம் வந்து செவந்து போய் ஜங்குக்கை, நீ தான் என் அப்பாவை கொன்னியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே லின்னை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறான். ஜாஸ் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஜங்குக் இப்படி தான் அப்படியே வந்து சுயநிலைமைக்கு வந்து அவன் மாஸ்க் அகைன் வேர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி த்ரோட் கிளியர் பண்ண. அப்புறம் யாருக்காக இன்னும் வெயிட்டிங், சட்டு போட்டுன்னு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி கொடுங்க, இனிமேல் இது என்னோடய வீடு, சாரி கோட்டை அப்படின்னு சொல்ல, என்ன அப்படியே புருவத்தை சுருக்கிட்டு, வாட் அப்படிங்கிறா, உன்னோட வீடா, யார் நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜங்குக் பார்த்துட்டு, என்னப்பா சொல்லலையா, நான் யாருன்னு தெரியாதா இவங்களுக்கு, ஏய் தடிமாடு, நான் வரும்போது அந்த பொண்ணு காதில் குசுன்னு ஏதோ சொன்னேன், என்னோடய அருமை பெருமை தான் சொல்கிறேன்னு நினச்சேன், கெட் அவுட்னு சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி லின்னிக்கிட்ட வந்து இது பண்ண, ஏய் யார் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி லின் வந்து இது பண்ண, என்னப்பா நேற்று உங்கள் முன்னாடி தானே டெவில் சொன்னார், எனக்கு தான் இனிமேல் வேங்கோட எல்லாமே என்னை வந்து சேரும்னு சொன்னார், இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஜங்குக் இது பண்ண, ஆமாம் வெயிட் யார் நீ அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்துட்டு அவளை கேட்க, நான் அவரோட பொண்ணு, ஓ சரி வீட்டில் வேறு யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூப்பிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசி உனக்கு வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பாடி கார்டு வரான். இங்கே பாருங்கள் டெவில் உங்ககிட்ட வந்து இவரோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டெவில் இவருக்காக கொடுத்தது தான் உங்களுக்குன்னு சொன்னார், ஆனால் இந்த வீடு எங்கள் லின்னோட மாம் சம்பாதிச்சு வாங்கினது, தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி ஒரு லுக்கு விடுறான். லின் அவர் சொன்னது உண்மைதான், இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லவும், ஜங்குக் லின் முடிய வந்து தலையை அப்படியே பிடிச்சி கொத்தோட பிடிக்கிறான். விடு என்ன அப்படின்னு சொல்லி லின்னு கத்த, முடியாது, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு ஜங்குக் சொல்ல, இவன் தலையை பிடிச்சிருப்பான்ல, லின்னு வந்து மேலே பார்த்துட்டுப்பாளா, லைட்டாக இவன் பிடிச்ச தலையை அப்படியே வந்து விட லின் வந்துட்டு ஜங்குக்கும் பாடி கார்டையும் தள்ளிட்டு போகிறா. மூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி மூவ் ஆக, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மேலே வந்துட்டு இருந்த சாண்ட்லியர் வந்து அப்படியே கீழே விழுது. அதில் இருக்க லைட்ஸை வந்துட்டு அது அப்படியே 3 பேரும் அங்கே நின்றுட்டு இருந்தால் இந்நேரம் வந்து மர்கியா சாலா தான். ஸோ அதனால் இப்படியோ வந்து லின்னு வந்து 2
2 பேரையும் வந்து காப்பாற்றிட்டா. ஜங்குக் பார்க்குறான் அந்த சாண்ட்லியர் விழுந்ததை. அண்டு லின்னையும் வந்து பார்க்குறான். பாடி கார்ட்டை சாரி உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பிஜி உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி லின்னு வந்து கேட்க இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். ஜங்குக்கை பார்க்குறா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்ல லின் இங்கே பாருங்கள் எனக்கு இருக்க ஒரே இடம் இது மட்டும்தான். அண்டு இதில் என் அப்பா அம்மாவோட வாழ்ந்த மெமரிஸ் இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சி கேட்க ஜங்குக்கு இல்லை எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. அப்போ சரி நீ வேணும்னா இல்லை நான் உன்னோட பேயிங் கெஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன், என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அடமெண்ட்டாக இருக்க உங்களுக்கு என்ன இல்லை நீங்கள் எங்கே வேணால் போய் வீடு வாங்கி தங்குங்க, எதுக்கு இங்கே இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லின்னு கேட்க ஜங்குக்கு அப்படியே லின்னை பார்க்குறான். பார்க்கவும் அப்படியே லின்னும் ஜங்குக்கை பார்க்க அவள் அப்படியே திரும்பிக்கிறான். அவனை பார்க்கவே வந்து எதுவும் இஷ்டம் இல்லாத மாதிரி. உனக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஓகே ஃபைன் பட் ஆனால் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து இது பண்ண லின் பார்க்குறா. பாடி கார்டும் அது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் சண்டைக்கு வர மாதிரி வர ஜங்குக்கு கண் எடுத்து நெத்தியில் வைக்கிறான். நான் ஒன்று சொன்னால் மறு பேச்சு வரக்கூடாது என்ன அப்படின்னா லின்னு விடுங்க என்ன பண்ணுறீங்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க அப்பாவை வந்து கிரேவியார்ட் கொண்டு போயிட்டு மீதி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் கூட இருந்து எல்லாத்துலையும் இது பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக் அவங்களோட ஷிப்புக்கு வந்து வர லின்னு வீட்டுக்கு போக திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண அவன் வந்து இது வரைக்கும் கொள்ளையடிச்ச எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்புறம் ஸ்டார்டிங்கில் அவன் கூட இருந்த 6 மென் மட்டும் வந்து லின் வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. மீதி அந்த 30 பேர்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபுல் நிறைய பேர் நம்ம ஜங்குக் மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து வரல. ஓகே இந்த 7 பேர் மட்டும்தான் இப்போ லின்னு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஷிஃப்டில் எல்லாம் வந்து பேக் பண்ணுறப்போ வந்து ஜேகே எதுக்கு நீங்கள் அந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொருத்தன் ஜேகேக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அதான் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு. இதை கேட்டதும் இவன் ஜாஸ் வந்துட்டு செம்ம கோவப்படுறா. ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கும் பார்க்குறான். அவன் அப்படியே அமைதியாக வெளியே போக இவ பின்னாடி போகிறா. நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன், தேங்க் காட் அவள் இத்தனை நாளாக உன் கண்ணுக்கு பாடலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி அவளை பார்த்ததும் அங்கே தான் போய் நீ ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லி வேணும்னே வம்படியாக இது பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி ஜாஸ் போயிட்டு பின்னாடி காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்க ஜேகே பார்க்குறான். அப்படியே காதுக்குள்ளே கையை விட்டாடிட்டு ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறாள் அப்படின்னதும் இவன் நம்ம வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜாஸ் சொல்ல இங்கே பார் எனக்கு ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன் நாம் லவ் பண்ணுறோமா எப்போலேருந்து வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்குள்ளே ஒன்றும் இல்லை, இது நமக்குள்ளே இருக்க டீலிங். அண்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸோடு இருப்போம், லவ் அது இதுன்னு மூவ் ஆன் ஆகாதுன்னு, இப்போ என்ன அப்படின்னு சொல்ல பட் குக்கி ஷட் அப் அப்படிங்கிறான். அப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீ அவளை ஆமாம் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் கூட இருக்கணும்னு தோணுது, அவங்க அப்பாவை கொன்று இருக்க நீ, அவள் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், அவளை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும், அவளை நீ ஒரு நாள் தான் பார்த்துருக்க, அதுக்கே நீ வந்து இதுவாயிடுச்சா, நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷம் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்து சொல்ல ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி பேசுறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் லின்னை வந்து ஆல்ரெடி ஜேகே வந்து பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். இப்போ ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ அவளை நான் பார்த்த அந்த ஒரு செகண்ட் எனக்கு அவள் கூட தான் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வாழணும்னு தோணுது. புரியுதா ஜாஸ் உனக்கு? ஆனால் ஏன்னே தெரில, உன்னை கிஸ் பண்ணும்போதோ ஹக் பண்ணும்போதோ என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை விட்டு போயிடுவேன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன், ஒரு பயத்தில். அந்த பயம் இல்லாமல் நான் அன்றைக்கி அவளை அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சொல்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாமா. ஆக்சுவலி நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன், நம்ம லின்னு வந்து ஒரு புக்கு ஷாப்பில் வந்துட்டு புக் வாங்கிட்டு இருப்பா. அப்போ சடனாக வந்து ஒரு கன் ஷாட் சத்தம் கேட்கும், அப்படியே பார்த்துட்டு நிற்பான்னு சொல்லி அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம வேறு சீன் போயிருப்போம் இல்லையா. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம லின் வந்து புக் வந்து வாங்கிட்டு இருக்க கன் ஷாட் சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஷாப்பில் வந்துட்டு ராபரி பண்ணுறப்போ போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ இவன் வந்து தப்பிச்சு ஓடுவான். அப்போ ஒரு லைப்ரரிக்குள்ளே வந்து ஹைட் அவுட் ஆகும்போது பாப்பான் லைப்ரரியில் வந்து 2-3 பேர் தான் புக் ஷாப்பில் வந்துட்டு 2-3 பேர் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் யாரையும் வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் அப்படியே அந்த புக் ஷாப்பில் இருக்கும்போது அங்கே வந்து ஒளிஞ்சுக்க இடம் தேடுவான். அப்போ தான் அந்த ரேக்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நிற்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லின் அங்கே நின்றுட்டுருப்பாள். லின்னை பார்த்துருப்பான்.
லின் வந்துட்டு மாஸ்க் மேன் கெட்டப்பில் ஜங்குக் இருக்கிறத வந்து பார்க்குறா. இந்த டிவி நியூஸ்லலாம் வந்துட்டு இப்போ மாஸ்க் மேன் பற்றி சொல்கிறாங்களே, அவனா வந்து இவன் அப்படின்னு சொல்லி ஒய்யோ அப்படின்னு சொல்லி லின் வந்து பயந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்க, ஜங்குக் பார்த்துட்டு லின்னை அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல காப்ஸ் தேடி வராங்க புக் ஷாப்குள்ளே. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு சடனாக அவனோட ஜாக்கெட் அண்ட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா உள்ள ஏதோ வந்து வந்து ஃபார்மலாக வந்து ஒரு ஏதோ ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் ட்ரெஸ் பண்ணியிருக்க லின் பார்க்குறா. அவனோட அழகான அந்த ஃபேஸ் அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணதும் அந்த கண்ணு லிப்ஸ்னு சொல்லி அவள் பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி ஸ்டன் ஆக ஜங்குக் லின் பக்கத்தில் வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் காப்ஸோட ஷூ சவுண்டு கேட்க அப்படியே வந்து லின்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். லின்னுக்கு ஒரு நிமிஷம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி அவள் அவள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. ரெஸ்பாண்ட் பண்ணல கிஸ்ஸுக்கு. அப்படியே நிற்க காப்ஸ் வந்து பார்த்துட்டு ஜங்குக்கோட முதுகு தெரியுது. யாரோ கப்புள்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிட ஜங்குக்கும் அவனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லின்னை வந்து பார்த்துருப்பான்ல, அவன் ரொம்ப வந்து ஓவராக ஆக்ட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மீறி வந்து அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கோமோன்னு சொல்லி இருந்தாலும் கிஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் கிஸ் டீப் பண்ண அப்போ தான் வந்து நோட் பண்ணுறான் நம்ம மட்டும்தான் அவளை லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவள் ரியாக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போக லின் ஸ்டில் அந்த ஷாக்கில் இருக்கா. ஜங்குக்கு அகைன் அவன் பக்கத்தில் போயிட்டு சாரி அப்படின்னு லின் கிட்ட சொல்லிட்டு போவான்னு பார்த்தா அகைன் வந்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறான். அவன் ஜாக்கெட் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பின்னாடி லின்னை பார்த்துக்கிட்டே போகிறான். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து நான் அந்த பாட்டில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு மாஸ்க் மேனை பார்த்ததும் அவன் வந்து பைக்கை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அது ஜங்குக் தான். ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி அப்படியே லின்னை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பான் எதுவும் பேசாமல். அங்கே நம்ம லின்னு கூட வந்து லாஸ்ட்டாக லிப்ஸை வந்து டச் பண்ணி பார்த்துருப்பா இல்லையா. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேங்கோட டெத்தில் தான் வந்துட்டு லின்னை வந்து மீட் பண்ணியிருப்பான். ஸோ லின்னு தான் வந்து வேங்கோட பொண்ணு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறான். ஓகேயா, ஸோ இப்போ எல்லாருமே வந்து பசங்கள்லாம் 7 பேரும் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. இந்த பக்கம் லின் வந்துட்டு அவளோட அந்த ஸ்டடி ரூமில் ஒரு புக் அப்படியே கையில் வச்சுட்டு ஜங்குக் பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. சடனாக கண்ணில் இருந்து தண்ணி வர, அவங்க அப்பா அம்மாவை வந்து நினச்சி அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வர நம்ம ஜங்குக் வந்துட்டு என்ன பழுத சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சவுண்டு என்னென்னு திரும்பி பார்க்குறா. லின்னு பார்த்தா ஜங்குக் நிற்க லின் முறைக்கிறா. நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல ரெண்ட் எவ்வளோன்னு பேசிடலாமா அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். லின் பார்த்துட்டு உயிர் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பக்கத்தில் வரான். என் உயிர் என்கிட்ட இல்லை உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லின்னோட லிப்ஸ் மேலே அப்படியே பக்கத்தில் வந்து மெதுவாக அவன் லிப்ஸை வந்து வைக்கலான்னு போக லின் எதுவும் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு அமைதியாக நிற்கிறாளா. ஜங்குக் பார்க்குறான். பார்த்தியா நான் சொன்னேன்ல இனி என் உயிர் உன்கிட்ட தான் அப்படின்னு சொல்ல, உன்னை திரும்ப எப்போ பார்க்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நேற்று பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல, ஐம் சாரி அப்படின்னு ஜங்குக் சொல்ல லின் ஜங்குக்கை வந்து கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வழிய ஜங்குக் அதை தொடச்சிட்டு இனி நீ அழக்கூடாது, கவலைப்படாத, எப்படி உனக்கு காதல் சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் உன் அப்பா ஒன்றும் நல்லவன் இல்லை, நான் கொன்னதில் தப்பும் இல்லை அப்படின்னு ஜங்குக் வந்து இது பண்ண, நீயும் ஒன்றும் நல்லவன் இல்லை, நீ என் அப்பாவை கொன்று இருக்க அப்படிங்கிற லின்னு. ரீசன் நான் இல்லைடா, உன் அப்பா அண்ட் அவனோட பாஸ் டெவில், இப்போ உன்னோட பாஸ் டெவில் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, ஓகே ஃபைன் ஆமாம், ஆனால் நான் ஒன்றும் டெவிலுக்கு இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணல, யூனோ வாட், அவன் என் கேங்கில் 2 பேரை ரீசனே இல்லாமல் கொண்டு இருக்கான், உனக்கு உன் அப்பா செத்த வழினா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதா, அதான் கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரில, உங்கள் அப்பாவை கொன்ன அந்த கொஞ்ச நேரத்தில் எங்களையும் அவன் கொன்னுருவான்னு தெரியும், ஆனால் அப்படி நடக்கலை, அது வர சந்தோஷம், ஏன்னா எங்கள் அப்பாவை விட அவனுக்கு ஸ்ட்ராங்காக ஒருத்தன் தேவைப்பட்டான், அது நீ அப்படின்னு லின் சொல்ல, எல்லாம் பிஜி அண்ணா சொன்னார் அப்படிங்கிறா. யார், பாடி கார்டா, அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த டெவில் யார் எங்கே இருப்பான்னு சொல்ல லின் ஜங்குக்கை வந்து முறைக்கிறா. ஜங்குக் லின்னை பார்த்ததும் நார்மலாக ஃபேஸ் வைக்க, உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டெவில் பற்றி அவர் பாஸ் பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னதும் லின் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஷிட், எனக்கு அவனை கொல்லணும்னு வந்து தோணுது அப்படியே வந்து அவன் திரும்பிட்டு சொல்ல, இந்த பக்கம் லின் அப்படியே ஸ்மர்க் பண்ணுறா. ஸ்மர்க் பண்ணிவிட்டு, அவனை கொண்டுட்டு அவனோட இடத்துக்கு நீ போகணும் அதானே உன் ஆசை அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவை கொண்டுட்டு அவரோட இடத்துக்கு வந்த, இப்போ டெவிலை கொண்டுட்டு அவன் இடத்துக்கு போகணும் அப்படின்னதும் ஜங்குக் திரும்பிட்டு நோ அப்படிங்கிறான். உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது, நான் அந்த டெவிலை கொண்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, லின் அப்படியே ஹக் பண்ண, ஏய் என்ன பண்ணுற நீ விடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை தள்ளி விடுறா. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அந்த
புக் ஷாப்பில் அன்னைக்கு என்னை பார்த்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்க, ஷட் அப் அப்படிங்கிறா. ஓகே, அப்போ உனக்கு ஞாபகம் இருக்குது, அது வரைக்கும் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு, என் லைஃப்பில் நான் அப்படி யாரையும் வாண்டடாக போய் கிஸ் பண்ணதே இல்லை தெரியுமா. உன்னை அதுக்கப்புறம் நான் தேடினேன். அன்றைக்கி ஒரு நாள் நைட் கூட பார்த்தேன். பட் எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால உன்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு இவள் பார்க்குறா. ஓ, அன்னைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணது நீ தானா அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னா உன்கிட்ட நின்று பேசி பழகி கொஞ்சம் லவ்வஸாக மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, வாட் இடியட், முதல் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டா. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு, மேலே வந்தால் உன்னை ஒரேடியாக மேலே அனுப்பிடுவேன் அப்படின்னு லின் கத்த. ஜங்குக் சிரிக்க இவ அப்படியே வெளியே போகிறா அவள் ரூமுக்கு. அங்கே போக ஜங்குக்கும் பின்னாடியே போகிறானா. பார்த்தா ஜங்குக்கோட லேப்டாப் அப்புறம் அவனோட சிஸ்டம் லின் ரூமில் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாங்க ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு. வாட் என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல் செட் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாட் ஹே என்ன இது அப்படிங்கிறா. நான் தான் சொன்னேனே உங்கள் ரூம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்ல, ஆஷ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி இவன் மிரட்ட லின் அப்படியே செவுத்துட்ட தள்ளுறான். அவள் பக்கத்தில் போயிட்டு அவள் லிப்ஸ் அப்படியே தொட்டு விளையாண்டுட்டு இருக்க. லுக், எனக்கு டெவிலை நான் கண்டுபிடிக்கணும். உங்கள் அப்பாவை கொன்னது நான் இல்லை, அந்த டெவில், புரிஞ்சுதா? ஸோ கோஆப்ரேட் பண்ணு. உன்னை பற்றி விசாரித்தேன், உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸ்லாம் நீ தான் மெயின்டைன் பண்ணுறியா? ஸோ இனிமேல் எனக்கும் அதை ஹெல்ப் பண்ணு, ஓகேயா அப்படின்னு. நான் எப்படியாச்சும் நல்ல பிள்ளையா அந்த டெவில் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தா அவன் என்னை பார்க்க பெர்மிஷன் கொடுப்பான், அலோவ் பண்ணுவான். அப்புறம் அந்த டெவிலை உயிரோட எல்லாம் போனமா நான் பிடிக்கணும் அப்படின்னு ஜங்குக்கு வந்து பல்ல கடிச்சிட்டு பேச லின் பார்க்குறா. அது அவ்வளோ ஈஸி இல்லை, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னதும் ஜங்குக்கு பார்த்துட்டு, நீயும் ட்ரை பண்ணுறியா எதுக்கு அப்படின்னு. அது வந்து என் அப்பாவை கொலை பண்ணிட்டால அதுக்காக அப்படின்னு லின் வந்து பதட்டமாக பேச ஜங்குக் பார்க்குறான். இவங்க அப்பா செத்து 2 நாள் தான் ஆச்சு, வேணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லின் அப்படியே வந்துட்டு ஜங்குக் அவன் சொல்கிறத வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை. இருந்தாலும் அப்படியே லின் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு இவன் சொல்ல, ஹேட் யூ அப்படின்னு சொல்லி அவன் கையை தட்டி விட்டு போகிறான். நேராக அவள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவள் பாத் டப்பில் வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எதையோ யோசிக்கிறான். டைம் ஸ்கிப் பண்ணால் ஜங்குக் சொன்ன மாதிரி அவன் லின் ரூமில் தங்க. லின்னும் வந்து என்ன பண்ணுறதுன்னு அவள் ஸ்டடி ரூம் ஷோஃபாவில் தூங்கிடுறா. அப்படியே படிச்சுக்கிட்டே அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்க. கம்ப்யூட்டரில் பார்க்குறான். லின் இன்னும் வரல, இவ்வளோ நேரம் வந்துட்டு புக் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இந்த ஜாஸ் வரா. ஸ்டடி ரூமுக்கு ஜங்குக் போகிறத பார்த்துட்டு அங்கே போக லின்னை வந்துட்டு அழகாக வந்து அவள் தூங்கிட்டு இருக்காளா. இவன் புக்கை அவள் கையில் இருக்கிறத அப்படியே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறான். வெளியே ஜாஸ் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, வழிவிடு அப்படிங்கிறான். நீ எனக்கு துரோகம் பண்ணுற துரோகி அப்படின்னு சொல்லி அவள் கத்த. இங்கே பாரு, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கடுப்பேத்தாது அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே பல்ல பேத்துருவான். அமைதியாக போயிடு ஜாஸ், தேவையில்லாமல் பேசாத, நீ வேணும்னே பொசசிவில் இப்படி பண்ணுற அப்படின்னதும், எஸ் நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜாஸ் சொல்ல, அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் உன்னை டச் கூட பண்ணதில்லை இடியட், உன் பேச கேட்டேன் பாரு, நீ தாண்டி என்ன யூஸ் பண்ணியிருக்க, ஜாஸ் போயிடு அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு, அட்லாஸ்ட் என் லவ் ஆஃப் மை லைஃப்பை பார்த்துட்டேன், லீவ் மீ அலோன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். பார்த்துறேன் அவள் எப்படி உன்னை லவ் பண்ணான்னு பார்க்குறேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஜங்குக்கு. நேராக லின்னை வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். அவனும் அப்படியே பக்கத்தில் படுக்க போக அதுக்கு முன்னே ஷர்ட்டை அன்பட்டன் பண்ண லின் அவங்க பேசிகிட்டு இருக்கப்போவே ஜங்குக் கையில் இருக்கும்போதே எந்திரிச்சிருப்பா. லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணால் இவன் ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுறதை பார்த்து பயந்து எந்திரிக்கிறா துடிச்சு பிடிச்சி. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஷர்ட் கழட்டுறேன், எதுக்கு, தூங்கணும்ல, ஸோ எனக்கு ஷர்ட் இருந்தால் தூக்கம் வராது, படு பயப்படாத, கிஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடமாட்டேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல லின் முறைக்கிறா. லவ் யூ டி அப்படின்னு. சி இடியட் அப்படின்னு சொல்லி அவள் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்க. பெட்டில் அதர் சைடில் ஜங்குக் சிரிச்சுட்டே படுத்துக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஜங்குக் அந்த டெவில் சொல்கிற ஒர்க் எல்லாம் பண்ணுறான். நல்ல பிள்ளையா டெவில் கிட்ட நடந்துக்க. அடிக்கடி எப்படியாச்சும் வந்து டெவில் இருக்க இடத்த வந்து லின்னை வந்துட்டு லின் ரூமில் வச்சுருப்பான்ல அந்த கம்ப்யூட்டர், அதை வந்து வச்சு ட்ரேஸ் பண்ண பார்க்குறான். டெவில் கால் பண்ணும்போதெல்லாம் ஆனால் முடியலை. லின் ஒரு நாள் வந்துட்டு அவள் லைப்ரரியிலேருந்து வெளியே வர அவள் ரூமுக்கு வந்து பார்த்தா ஜங்குக் வந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்மோக்கர் வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். செம்ம டென்ஷனில். இந்த தடவையாச்சும் வந்து அவன் லொக்கேஷனை ட்ராக் பண்ண வந்து முடியும்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்க. லின் உள்ள வரா. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கரை வந்து கையில் பிடுங்கிடுறா. இது எப்போவாச்சும் ரொம்ப டென்ஷனாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல அதை அவன்கிட்டேருந்து வாங்கி தூக்கி போடுறா வெளியே. ஏய் என்னடி பண்ணுற, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, பாரா வெயிட்
ரொம்ப கற்பனை பண்ணிக்காத, என் ரூமில் நீ இது பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால சொன்னேன் அப்படின்னதும், மற்றபடி வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணி நாசமாக போ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி இன்றைக்கி என்ன புக் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவள் கையில் இருக்க புக்கை வந்து பார்க்க, ஹவு டு ஓவர் கம் சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அந்த பேர் போட்டிருக்க புக்கில் ஜங்குக் பார்த்துட்டு, என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ டார்ச்சராக இருக்கானா நான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ண, லின் பார்க்குறா டார்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்டில் இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட ஜங்குக் வந்து அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான், ஜங்குக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இப்போது குக் பண்ணும்போது செய்யும்போதெல்லாம் நிறைய பேருக்கு சமைக்கிறது, எல்லாரும் வீடு சுற்றி யாராவது எப்பயாவது இருந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் வந்து லின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தனிமையாகவே இருந்துட்டு ஜாஸ் ஒரு பக்கம் அவள் பேசுகிறாளோ பேசலையோ ஆனால் ஒரு பொண்ணுன்னு சொல்லி கூட இருக்குது, எல்லாமே அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த 2 மாதம் அவள் ரொம்ப வந்து சந்தோஷமாக உள்ளே இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் இருந்திருப்பாளா. சடனாக ஜங்குக் வந்துட்டு, உனக்கு நான் இருக்கிறது அவ்வளோ டார்ச்சராக இருக்கா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, லின் பார்க்குறா. ஆக்சுவலி நாளைக்கு ஒரு செமினாருக்காக அந்த புக்கை வந்து படிச்சிருப்பா. ஆனால் ஜங்குக் இப்படி பேசவும் சரின்னு ஜங்குக் கண்ணில் அப்படியே வந்து அவன் கலங்கிட்டு, சாரி நான் ஏன் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு தெரியல, நீனா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, டெய்லி உங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்போ இப்போ தான் கொஞ்ச நாளாக எனக்கு யாரோ ஒரு பெஸ்ட் கம்பானியன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுடி, நானும் உன்ன மாதிரி தான், எனக்கு நீ யாரும் இல்லை, உன்னை பார்த்தப்போ தான் என் லைஃப்பில் நீ இருந்தால் நீ கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, லவ் ப்ரப்போஸ் பண்ண என்னை சிலர்லாம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பார்த்தாங்க, அழகாக இருக்கேன்னு, ஆனால் நீ விலகி போகிறப்போ என்னை அவாய்ட் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் இப்படி ஹவு டு ஓவர் கம் சூசைடல் தாட்ஸ்னு வரைக்கும் என் லவ் உன்னை கொண்டு போய் விடுன்னு நான் எதிர்பார்க்கல, சாரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து கால் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டேய் நம்ம வந்து கிளம்பலாம், லின் ரூமில் இருக்க சிஸ்டம் இதெல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, அதர் சைடில் ஏன் என்னாச்சு எங்கே போகிறோம், வேறு ஏதாச்சும் வீடு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, நான் டெவில்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்லிவிட்டு லின்னை பார்க்குறான். ஜங்குக் கால் கட் பண்ணிவிட்டு பெருமூச்சு விட, ஓகே பாய் பத்திரமா இருன்னா, அண்ட் ஏதாச்சும்னா என் நம்பர் உன் மொபைலில் சேவ் பண்ணியிருக்கேன், கால் பண்ணு, நைட் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்காத, சாப்பிட்டு இங்கே வந்து தூங்கு, டெய்லி உன்னை ஸ்டடி ரூமில் வந்து ஷிஃப்ட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் சிரிக்க, நான் இருக்கிறதால தான் நீ ஸ்டடி ரூமில் தூங்குனியோ அப்படிங்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சாரிப்பா எல்லாத்துக்கும், விருப்பம் இல்லாமல் கிஸ் பண்ணதுக்கு, உன் கூட இருந்ததுக்கு உன்னை அப்படின்னு சொல்ல, லின் ஜங்குக் ஷர்ட் காலரை பிடிச்சி அவள் பக்கத்தில் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணுறா. ஜங்குக் அப்படியே ஷாக் ஆகி ஃபியூ செகண்ட்ஸில் அவனும் அகெயின் கிஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண, இவன் வந்துட்டு கூப்பிட்ருப்பான்ல அவன் கேங் மெம்பர்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக, அவனுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர, மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை. சடனாக ஜங்குக் லின் அவங்கள பார்த்துட்டு தள்ளி போக, டேய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு, சாரி ஜேகே நீங்கள் தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல, சரி வந்துட்டீங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, லின் ஜங்குக்கு வந்து கில்றா வயிற்றுலேயே, ஆயிஷ் வலிக்குதுடி அப்படின்னு. லின் கண்ணில் கண்ணீரோட, ஒன்றும் வேணாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. புரியல, சிஸ்டம் இங்கே இருக்கட்டுமா, அப்போ நான் அப்படின்னு கேட்க, நீயும் தாண்டா மட்டையா மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ எல்லோரும் என்னை விட்டு போகிறீங்க, இங்கே இருங்க ப்ளீஸ், இத்தனை நாள் தனிமையில் இருந்துட்டு இப்போ வீடு ஃபுல்லாக ஆளுங்க, அகைன் என்னை தனிமையில் இருக்க சொல்கிறியா, நீ தான் என் அப்பாவை கொன்ன, அப்போ நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஜங்குக் பார்க்குறான். அதுவும் இல்லாமல் அந்த டெவிலை கண்டுபிடிக்கணும்ல, என் அப்பா இறந்ததுக்கு அவங்களும் ரீசன், நான் அவங்கக்கிட்ட கேட்கணும், ஏன் என் அப்பாவை சாவுக்கு காரணமாக இருந்த இவனை சும்மா விட்டீங்கன்னு நான் கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ண, இப்போது என்னடி சொல்ல வர, நான் உன் கூட இருக்கணுமா இல்லைனா டெவில்கிட்ட சொல்லி என்னை கொல்ல சொல்ல போறியா அப்படின்னு சொல்ல, தெரியல அப்படின்னு லின் கண்ணை துடைக்கிறா. ஓகே ஜேகே அப்போ நாங்கள் கிளம்புறோம், யூ கண்டினியூ, டெவிலில் கண்டுபிடிக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணிட்டு போக, அவனுங்க வெளியே போக இந்த பக்கம் ஜங்குக்கு அகைன் வந்து கால் வருது. அப்படின்னு ஓடி போய் உட்காரான். கால் அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறான் மிஷினில். இந்த தடவையும் கால் ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் டெவில் காலில் வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒரு பார்ட்டியில் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து ஒருத்தனை வந்து கடத்திட்டு வரணும், கடத்திட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு வரணும், அவன்கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் டெவில். அண்ட் இன்னொரு குட் நியூஸ், உனக்கு இவ்வளோ நாள் சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சல என்னை பார்க்கணும்னு சொல்லி, நான் வரேன் உன் முன்னாடி, இந்த ஜாபை மட்டும் முடி அப்படின்னு சொல்ல, ஜங்குக்னா செம்ம சந்தோஷம். அட்லாஸ்ட் இத்தனை மாதம் கழித்து வந்து அவன் சந்தோஷப்பட பக்கத்தில் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு லின் நிற்கிற அமைதியாக. அப்போது வந்துட்டு இன்னைக்கு அந்த டெவிலை வந்து ஜங்குக் பார்க்க
போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து லின்னை வந்து கிஸ் பண்ணுறான். செல்லக்குட்டி எல்லாம் உன்னால் லக்கி ஃபெலோடி நீ அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண லின் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. வாட்? இல்லை வேணாம் பைத்தியமா நீ அப்படின்னா முடியாது நானும் வருவேன், ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்னா நோ வே அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளானை டிஸ்கஸ் பண்ண வெளியே போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங் கூட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லின் ஜங்குக்கு இருக்க சொன்னதால் வந்து அப்படியே வீட்டில் இருக்க சொன்னதால் அப்செட்டாக இருக்கா. அந்த பாடி கார்டு பிரதர் அவர் பிஜி வந்துட்டு பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி லின்ட்டு கேட்க, பிஜி யூனோ வாட், டெவல் அவர் ஜேகேவை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல இன்றைக்கி அவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படின்றா. அந்த பிஜி பார்த்துட்டு வாட் நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வெளியே வர போகிறாரா அப்படின்னா, ஆமாம் பிஜி நான் அவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரி அவங்க எங்கே மீட் பண்ணிக்க போகிறாங்க அது தெரில, ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கானா, அதை பண்ணி முடித்தா ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை கடத்திட்டு போய் கொடுத்தா டெவல் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கானா. அதை பற்றி தான் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஜங்குக்கு போயிருக்கான். என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன் அவன், ஆனால் என்னை இருக்க சொல்லிட்டான் பிஜி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அப்போ தான் அந்த நேரம் பார்த்து ஜாஸ் வந்து அவங்க ரூமை வந்து க்ராஸ் பண்ணி போகிறா. ஸோ ஜங்குக்கு மீட்டிங் கூப்பிட்டதுனால அவள் அந்த எப்பயுமே அந்த கடத்தல் கும்பலுக்கு வந்து போகும்போது எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, பிளாக் ஜாக்கெட் மூஞ்சியில் வந்துட்டு அந்த மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு அது மாதிரி போக பிஜியும் லின்னும் வந்து பார்க்குறாங்க. பிஜி பார்த்துட்டு ஜாஸ் கிட்ட லின் கிட்ட பிஜி பார்த்துட்டு லின் கிட்ட உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்க லின்னும் பார்க்குறா புரிஞ்சுக்கிறா. ஓகே அப்படின்னு சொல்ல பின்னாடியே பிஜி போகிறாரு. போயிட்டு ஜாஸ் அப்படியே வந்துட்டு பிடிச்சி தூக்கிட்டு வராரு. அந்த ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு லின் கிட்ட இது பண்ண, ஹே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கத்துறா. லின் வர பக்கத்தில் ஜாஸ் ப்ளீஸ் உன்னோட ட்ரெஸ்ஸை கூட அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து இது பண்ண அப்புறமேட்டு நம்ம லின் வந்து அவகிட்ட ஏதோ சொல்கிறா. அப்படியே அங்கே வந்து இது பண்ணோம்னா நம்ம லின் வந்துட்டு ஜாஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு மாஸ்க்லாம் வேர் பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த மீட்டிங் ரூமுக்கு போகிறா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து டெவில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, அட்லாஸ்ட் வந்து நான் வந்து டெவிலை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நைட் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே ஜாஸோட கெட்டப்பில் வந்துட்டு லின் போக ஜங்குக்கு பக்கத்தில் போக ஜங்குக்கு தள்ளி போகிறான். தள்ளி போய் அங்கே நில் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கிட்ட சொல்கிறோன்னு லின்னை வந்து தள்ளி போக சொல்ல எல்லாம் மாஸ்க் மேன் கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ டெவில் கொடுத்த ஒர்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக்கு. சக்ஸஸ்ஃபுல்லி அந்த பார்ட்டிக்குள்ளே போயிட்டு டெவில் சொன்ன அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட ஜங்குக்கு வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலை ஜங்குக்கு வந்து கிட்னாப் பண்ணுறான். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை வந்துட்டு ஹையர் அஃபிஷியலை வந்து வேனில் ஏற்றிட்டு கால்லாம் கட்டி போட்டுட்டு இருக்க அவன் வந்து கத்துறான், டே யாரா நீங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண, சார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னதும் எது சாரா அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் சார் அமைதியாக இருங்கன்னதும் சாரா அப்படின்றான். அப்படியே வந்துட்டு என்ன கடத்துறவங்க வந்து இவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, டே யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லி வந்து இவர் கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ தான் அவரோட கண்ணெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களா, கண்ணை வந்து அவுத்து விட்றாங்க. ஜங்குக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கான். சார் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சாரி வேறு வழி தெரில, இந்த மாதிரி நாங்கள் பண்ணியே ஆகணும், நான் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையில் ஐடி மாதிரி எடுத்து காட்டுறான். நான் அண்டர் கவர் காப் அப்படின்னு சொல்லி அவன் ஐடியை காட்டுறான். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஹே வாட், ஆனால் நீ மாஸ்க் மேன் மாஃபியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க அது அந்த பேங்கை வந்து பிடிக்கிறதுக்காக நாங்கள் பாஸ்ட் 1 இயராக அண்டர் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணோம். கடைசியில் ஒரு வழியாக பேங்கை கொன்னுட்டோம். பட் ஆனால் கொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தா அவனுக்கு மேலே டெவில்னு ஒருத்தர் இருக்கான் சார். ஸோ அதனால தான் நான் அவங்க கேங்லேயே மாஃபியா மாதிரி இருக்க வேண்டியதாக போச்சு. டோன்ட் வரி சார், இன்றைக்கி அந்த டெவிலை உயிரோடு இல்லை போனமாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, வாட் என்னையா சொல்கிற, டெவிலை மீட் பண்ண போறியா? ஆமாம் சார், இன்றைக்கி அவன் வந்து உங்களை கடத்தி கொடுத்தா நான் வந்து நேரில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஜங்குக்கு வந்து சொல்ல, பாத்தியா எனக்கு ஏதாவது ஆகிட போகுது, டோன்ட் வரி சார் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நம்ம வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல ஒரு கொடோன் வர சொல்லியிருக்கான் டெவிலு. ஸோ இவங்க அங்கே போயிட்டு இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ண ஆக்சுவலி லின் வந்து பைக்கில் வந்து வந்திருப்பா. ஸோ வேனில் வந்துட்டு ஜங்குக் கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட பேசினது அவளுக்கு தெரியாது. அவள் டெவிலுக்காக வெயிட் பண்ண ஜங்குக் நேராக வந்துட்டு ஜாஸ் கிட்டே போகிறான், அதாவது லின் கிட்டே போகிறான். ஜாஸ் இங்கே என்ன வேணால் நடக்கலாம், நீ பத்திரமா சேஃபாக இரு ஓகேயா, வேனில் கூட போய் ஒழிஞ்சுக்கோ, டேக் கேர் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கிட்டே லின் கிட்டே சொல்ல, அதாவது லின் கிட்டே சொல்ல பார்க்குறா, என்னது இது அன்றைக்கி ஜாஸ்ட் ஏதோ கோவமாக பேசினா
அதுக்கப்புறம் கூட அவளை ஹேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ என்ன வேணால் நடக்கும் சேஃபாக இருன்னு பாசமாக பேசிட்டு போகிறான். இல்லைன்னா அப்படியே நம்மளை ஒரு வேளை யூஸ் பண்ணுறானோ அந்த மாதிரி அவன் நினைக்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு லக்ஸூரியஸ் காரில் ரொம்ப கொடூரமாக மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் இறங்குறான். அவன் உள்ளே வரதுக்கு முன்னாடி அவனுங்க ஆளுங்க அந்த பிளேஸை வந்து செக்யூர் பண்ண ஜங்குக்கோட கேங் கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ்ட்ட வந்து இருக்காங்க லின்னோட சேர்த்து. இந்த பக்கம் அந்த டெவில் வந்து உள்ளே வர ஃபுல்லாக வந்துட்டு அந்த கொடவுனில் சென்டரில் வந்து ஜங்குக்கு, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அவனோட டீம் வந்து பக்கத்தில் இருக்குது. அவனை சுற்றி வந்துட்டு அந்த மீதி இருக்க 20 பீப்புள் சொன்னேன் இல்லையா, ஜங்குக்கோடைய அடியாளுங்க, அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஓகேயா, அப்படியே வந்து மாஃபியா வந்து உள்ளே என்ட்ராகிறான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா கொடோனை சுற்றி அவனோட ஆளுங்களும் வந்து உள்ளே வந்து இதுவாகிறாங்க. உள்ளே வந்ததும் அவனுங்க ஜாமர்லாம் வச்சு இவனுங்க வந்துட்டு உள்ளே போக ஜங்குக் பார்க்குறான். இவன் தான் டெவிலா அப்படின்னு சொல்லி. ஸ்டில் ஜங்குக் வந்து மாஸ்கில் இருக்க குட் ஈவினிங் எவ்ரிபடி, குட் ஈவினிங் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லா மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறான். ஓ மை காட், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி டெவில் வந்து சொல்ல, அவன் வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டிருப்பான் பிளாக் கலரில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு டோன்ட் திங்க் நானும் உங்களை பார்த்து தான் காப்பி அடித்து மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி காப்பி ரைட்ஸ்லாம் கேட்டுறாதீங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் போட ஆரம்பிச்சிட்டேன், மாசாக இருக்கும் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே வெளியே சுற்றுட்டான் என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிக்கிட்டே கேஷுவலாக வந்து வர, இனிமே என் அடிமைகளை வந்து பார்க்குறப்போ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறப்போ மாஸ்க் போட்டு போனால் கெத்தாக இருக்கும்ல, ஆனால் இது உங்கள் மாஸ்க் மாதிரி இல்லை, நான் உங்களோட மோசமானவன்ல, அதான் டெரிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, வெல் கரெக்டாக நான் சொன்ன ஆளை தான் கடத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். லெட் மீ செக் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை பார்க்க, ஓஎஸ் இவன் தான். என்னடா ஒரு அடி கூட அடிக்கலையா? எனக்கு என்னவோ நீங்கள் கடத்துன மாதிரி தெரில, நேராக போயிட்டு சார் காரில் ஏறுங்கன்னு சொல்லி அவன் அப்படியே காரில் ஏறி உட்காந்து அவனை கூட்டிகிட்டு வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க பக்கன்னு வந்து அந்த டெவில் சிரிக்க, ஓகே சொன்ன வேலை எப்பயும் போல் சிறப்பாக செஞ்சிட்டீங்க மிஸ்டர் கோல்டன் மாஸ்க் ஜேகே அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் இது தலையாட்டுறான். அவ்வளோதானா? ஏதோ என்ன பார்க்கணும்னு சொல்லி இத்தனை மாதம் கேட்டுகிட்டே இருந்தியப்பா, சரின்னு முன்னாடி வந்து நேரடியாக காய்ச்சலிச்சா அவ்வளோதான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி டெவில் கேட்க, கமான் ஷோ மீ யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, வாவ் லுக் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மாஃபியாஸ் பிஸ்னஸ் மேன் சொல்லி அவங்களெல்லாம் மீட்கிறதே பெரிய தலைவலி, அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுட்ருப்பானுங்க. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் யூ நேல்ட் இட் மேன், நீ ஓனா இல்லை சிங்கம் மாதிரி. சிங்க கூட்டத்தில் கைன்னு ஒரு வகை இருக்கும், அதோட வேலை என்ன தெரியுமா, அதோட கூட்டத்தையும் பத்திரமா பார்த்துக்கும், அதோட கூட்டத்துக்கு மற்ற மிருகத்தால் ஆபத்துனா வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணி மீதி இருக்க அனிமல்ஸை அதை கண்ட்ரோலில் வைக்கும், அப்படி தான் நீ அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பெருமையாக அப்படியே ஸ்மார்ட் பண்ணுறான். அப்போது வேங்க விட நான் பெட்டர் அப்படின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு ஜங்குக் கேட்க, பெட்டர் இல்லை மேன், பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு டெவில் சொல்ல, ஆனால் இந்த பெஸ்ட்டான சிங்கம் பண்ண வேலையை நான் இப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சேன், அது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன், டே நண்பா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த டெவில் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட சொல்ல, நண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்க எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. கம் ஆன் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கட்டி போட்டிருக்கதை இந்த டெவில் அவுத்து விடுறான். ஐ எம் ஸோ சாரி, பெரிய மீனை போட்டு தான் இந்த குட்டி குட்டி மீன்களை பிடிக்கணும். டெவில் போயிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை கட்டி போட்டிருக்காங்கல்ல அவனை போயிட்டு, ஓ சாரிடா நண்பா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஜங்குக்கோட டீமு. யாருன்னா அந்த 7 அண்டர் கவர் காப்பு, நம்ம ஜங்குக்கோட சேர்த்து ஜாஸ், மீதி இருக்க 5 பேர் அண்டர் கவர் காப்பு, மீதி இருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயினியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னும் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலை என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸை தான் இவன் வந்து கொஞ்சம் பெரிய வேலைக்கெலாம் போகும்போது கூட்டிகிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, அவன் அண்டர் கவராக இருக்கிறதுனால அவனோட ஆஃபீஸர் சீஃப் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பேசியிருப்பான்ல, அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி தோணுது. கொஞ்ச நேரத்தில் வெளியே இருந்த டெவிலோட ஆளுங்க உள்ளே வராங்க. ஃபுல்லாக ஜங்குக் கேங் அப்படியே கேப்சர் பண்ண, சரௌண்ட் பண்ண, ஜங்குக் சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறான். என்ன நடக்குது சார்,
என்னோட சிங்க குட்டிக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெவில் சொல்ல, வெயிட், பட் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு தான் அண்டர் கவர் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டெவிலே வந்துட்டு டெவிலுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து அண்டர் கவர் காப்பாக இருக்கா, அவள் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி டெவிலுக்கு வந்து இது போயிருக்கும், நியூஸ் போயிருக்கும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் சொல்லியிருப்பான், எங்கள் இதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து அண்டர் கவரில் இருக்கா, ரொம்ப வருஷமாக உன்னை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை பற்றி வந்து உன்னை பிடிக்க செய்ய வாங்க பிடிக்கலாம், அவள் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ என்ன அப்படின்னா, இவங்க கூட்டத்தில் ஜாஸ் இருக்கா இல்லையா, ஸோ ஜாஸாக இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டுட்டு, இப்படி வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து கடத்திட்டு வா, நான் உன் முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி டெவில் சொல்லியிருப்பான். ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரும்போது அவன் ஏதாவது வந்து ஜாஸோ இல்லை யாராவது வந்து உளறி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜங்குக்கே வந்துட்டு போயிட்டு நாங்கள் வந்து அண்டர் கவரில் இருக்கோம் இத்தனை வருஷமாக அப்படின்னு சொல்லி அவனே வந்து ஒத்துட்டு வந்திருப்பானா. இப்போ வந்துட்டு டெவில் வந்து பார்க்குறான், நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணு தான் சொன்ன, இப்போ பார்த்தா இத்தனை பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, டேய் உங்கள் ஹையர் அஃபிஷியல் இருக்கானே சுத்தம் மடையன் அப்படின்ற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரு, நீங்கள் டெவிலை பிடிச்சி கொடுத்தா அவனுக்கும் மேலே நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன், இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, இவன் இன்னசென்ட்டுன்னு சொல்லி, அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் கேள்விப்பட்டேன், டெவில் உன் கேங்கில் வந்து சாரி உன்னோட ட்ரெயினிஸில் 2 பேரை கொண்டுட்டாராமே, தேவையா இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரு. உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு நீங்கள் சாகிறத பற்றிலாம் கவலை இல்லை, அவனுக்கு அவன் டீம் அப்படியே வந்து பெரிய பெரிய கேஸாக பிடிச்சி ஃபேம் கிடைக்கணும், அவனுக்கு வந்து வருஷத்தோட எண்ணில் ஒரு பேட்ச் எக்ஸ்ட்ராவாக அவன் நெஞ்சில் குத்திட்டு சந்தோஷமாக போயிடுவான். ஆனால் சாகுறது என்னவோ நீங்கள் தான்டா, ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க, வர சம்பளத்தை வாங்கி இது பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, சும்மா அவனை பிடிக்கிறேன் இவனை பிடிக்கிறேன்னு சொல்லி எதுக்குடா வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் திட்டுறான். நம்ம ஜங்குக்கு ஒரு சீஃப் இருப்பான் இல்லையா, அவன் தானே ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்து அவனையும் பிடிச்சி திட்டுறான், அவன் வந்து பெரிய இவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவரை பற்றி வந்து தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்ல, பாரா இப்போது நான் வந்து டெவிலுக்கு விசுவாசமாக இருக்கேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் ஏன்டா வந்து சாகுறீங்க, இங்கே பாரு நான் சொல்கிறேன், நீ எக்ஸ்போஸ் ஆகிட்ட பிரச்சனையே இல்லை, பட் டெவிலுக்கு உன் திறமை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ நீ என்ன பண்ணுற, உன் போலீஸ் வேலையை விட்டுட்டு டெவிலுக்கு வேலை பண்ணு அப்படின்னு ஜங்கு கிட்ட கேட்க, நீ என்ன ஆசைப்படுறியோ அதை உன் வந்து காலடியில் போடுவார், வேணும்னா மொத்த டீமும் கூட சேர்த்துக்கோ, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு ஜங்குக்கோட டீம்னு சொல்லி எல்லாருமே வந்து, நீங்கள் மாஃபியாவாக இப்போ இருக்கீங்களே அதே மாதிரி மாஃபியாவாக இருங்க, உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப திறமையான ஆளுங்க நீங்கள் வந்து எதுக்குடா இப்படி வந்து போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண, அவன் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறான்னா அதை கேட்டுட்டு ஜங்குக்கு வந்துட்டு யோசிக்கிறான். அதுக்கு டெவிலும் வந்துட்டு, எஸ் நீங்கள் உங்கள் டீம் நீ ஜங்குக் நீ கூட வந்து மாஃபியாவாக அப்படியே வந்து கண்டினியூ பண்ணு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜங்குக் யோசிக்கிறான். நீ அண்டர் கவர் காப்பாகவே கூட இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் மாஃபியாவாக மாறிடு, உன் கூட இருக்க எல்லாருக்கும் இங்கே இடம் உண்டு, திறமையானவங்க தகுதி இல்லாத இடத்துல இருந்து திறமையை ஃபேஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறான். என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல டெவிலும் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே டெவில் பார்க்க ஜங்குக் யோசிக்கிறான். பின்னாடி வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு அவன் கேங்லேருந்து கூப்பிட ஜேகே அப்படின்னு சொல்ல ஜங்குக் பார்க்குறான். ஜங்குக் அந்த டெவிலும் கவர்மெண்ட் ஆஃபீஸரும் வந்து சொல்கிறத அவன் யோசிச்சுட்டு இருக்க, பின்னாடி வந்து அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றானா என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்க, இல்லை ஜேகே நீ தான் வந்து யோசிக்கிற, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு எதுவும் மனசில் அப்படின்னு சொல்ல, மனசு மாறிடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, டெவில் என்ன பண்ணுறான், சச்ச எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை தான் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவன் கையில் இந்த நிஞ்சா பிளேடு இருக்கும்ல அதை தூக்கி போட கரெக்டாக அவன் கழுத்துக்கிட்ட வந்து போகுது. சடனாக செம்ம சீனாக அந்த பிளேடை வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்ட ஆள் அப்படியே வந்து 2 ஃபிங்கர் இடையில வந்து அப்படியே பிடிக்க ஜங்குக் பார்க்குறான். பார்த்துட்டு ஜாஸ் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஷாக்கில் எப்படி இது பிடிச்சா அப்படின்னு சொல்லி ஜாஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கூப்பிட டெவில் பார்த்துட்டு ஓ மை காட் வாவ், ஜங்குக் உன் டீமில் உன்னை போல் எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி டெவில் சொல்ல, மாஸ்க் பின்னாடி இருக்கிறது ஜாஸ் இல்லை லிங் தானே இருக்கா, அவள் பார்க்குறா, அவள் ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக் மைண்டில் ஒரு பொண்ணு தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அது யாராக இருக்கும், மேபி ஜாஸாக தான் வந்து சொல்கிறாங்களோன்னு யோசிக்க, இல்லை இந்த ப்ராஜெக்ட் நம்மகிட்ட கொடுக்குறப்போ ஆல்ரெடி உங்களை விட ஹைலி பொட்டென்ஷியலான ஒரு ஆள் அண்டர் கவரில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்போது அது ஜாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் யோசிக்க
யோசிக்கிறான். ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து சொல்கிறேன் ஓகேயா. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் முன்னாடி ஜாஸை வந்து மீட் பண்ணியிருப்பா. ஒரு இடத்துல வந்து அவன் ஃப்ரெண்டோட கன் ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பான், கன் ஷாட் ட்ரைனிங். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அவங்க ட்ரைனிங்காக, அதாவது போலீஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்காக இருந்தப்போ நடந்தது ஓகேயா. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து நம்ம ஜங்குக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி யூஎஸில் இந்த ட்ரக் டீலிங்லாம் ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ அதனால் அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாஃபியாவாக சேர்ந்துட்டு அவங்க என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்க, எந்தெந்த நாட்டிலலாம் வந்து இருக்காங்கன்றத இவன் வந்து ஜங்குக்கு இது பண்ணியிருப்பான். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஜங்குக்கோட அந்த சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. போதும் ஜங்குக், யூஎஸில் அந்த மாஃபியா வந்து இது பண்ணிவிட்டு வந்துட்டு நீ அகைன் திரும்பி வா, இங்கே வந்துட்டு ஒரு மாஃபியா கும்பல் இருக்காங்க, அவங்கள வந்து நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல உன் டீமோடு இங்கே வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்திருப்பான் ஓகேயா. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஹார்பரில் கண்டெய்னரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா வேறு ஒரு பொண்ணு வந்து ஹையர் ஜங்குக்கை விட ஹையர் ஒர்க்கில் வந்து இருக்க ஒரு பொண்ணு தான் வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேயா. ஸோ ஹையர் அஃபிஷியலாக ஒரு பொண்ணு வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஜாஸாக இருக்குமோ இல்லையே, ஜாஸ் நம்ம கூட ஃபஸ்ட்லேருந்து இருக்கா, ஆனால் வெளியேருந்து வேறு யாரோ ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ லின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காளா ஜாஸ் கெட்டப்பில். ஸோ வந்து நம்ம லின் வந்து யோசிக்கிறா, ஜங்குக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் இவன் வந்து எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஜங்குக்கை பற்றி தப்பாக நினைக்கிறா. ஒருவேளை இவனும் வந்து மனசு மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கோவமாக கேட்குறா, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி லின் வந்து ஜங்குக் கிட்ட கேட்க வாய்ஸை கேட்டதும் ஜங்குக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. சடனாக அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலு ஓகே புரிஞ்சு போச்சு, ஜங்குக்கா அப்போது மேடம் தான் அந்த அண்டர் கவர் காப்பா அப்படின்னு சொல்லி ஜாஸை பார்த்து கேட்க, அதாவது ஜாஸ் பார்த்து ஓகே கேட்குறாங்க. வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஏன்னா ஜங்குக் வந்து அந்த சவுண்டை வாய்ஸை கேட்டதுமே லின்னுன்றதை புரிஞ்சுக்கிறான். இப்போது இவங்க வந்து ஏதாவது ஜாஸ் தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இது பண்ணுறா செய்கிறா, அவள் தான் வந்து ஜங்குக்கு வந்து மாற்றிடுவா செஞ்சிருவா அப்படின்னா ஜாஸ் ஏதாவது பண்ணுறேன்னு லின்னு ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்னு இவன் வெயிட் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்பா பதற, உன் பதட்டமே வந்து போட்டு கொடுக்குதே அப்படின்னு சொல்ல நோ சார் நோ, அவள் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐ மீன் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி ஜங்குக்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் லின்னோட கையை அப்படியே சுற்றி பின்னாடி இருக்க மாதிரி வந்து பிடிக்க, என்னடா நீ தானே அந்த அண்டர் கவர் காப் அப்படின்னு சொல்லி டெவில் கேட்குறான். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துட்டு லின்னோட கையை பின்னாடி பிடிச்சிருக்கான் இல்லையா, இந்த எதிர வந்து டெவில் நிற்கிறான். இவன் வந்துட்டு ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் வந்து பதட்டத்தில் நம்ம திடுதுப்புன்னு எதுவும் முடிவெடுக்கக்கூடாது, கொஞ்சம் பேசி சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேசலான்னு வர சடனாக வந்துட்டு இவன் வந்துட்டு அவனை என்ன பார்க்குற, நான் கேட்குறேன்ல சொல்லு அப்படின்னு சொல்லி டெவில் வந்து அவளோட மாஸ்கை வந்து டச் பண்ண போக நேராக டெவிலை பார்த்து அவன் செஸ்ட்லேயே ஒரு எத்தி தள்ளி விட்டு ஒரு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் கழுத்தில் அவள் ஒரு நிஞ்சா பிளேடை வந்து பிடிச்சா இல்லையா, டெவில் வந்து தூக்கி போட்டதை அதை வந்துட்டு அப்படியே வச்சு லைட்டாக ஒரு அழுத்த அங்கேருந்து அத்தனை பேருக்கும் ஒரு செகண்டில் இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல மற்றவங்களுக்குலாம். அவள் ஜாஸ் ஆனால் வாய்ஸ் வச்சு ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா இவள் லின்னுன்னு சொல்லி. ஜங்குக் பார்க்குறான், லின்னா இது அப்படிங்கிற மாதிரி வந்து லின்னா இந்த காரியம் பண்ணான்னு சொல்லி ஜங்குக் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க, டெவிலு அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண வர ஏந்திரிச்சு இவன் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் கழுத்தில் வந்து பிளேடு வச்சிருக்கால. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறான், என்னை விட்டுரு, உன்னை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, யார் என்னதானே உன் ஆப்போசிட்டில் இருக்கானே உன் பார்ட்னர் டெவில், அவனை என்ன ஷூட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட லின் சொல்கிறா. ஜாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டீமில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஜாஸ்ன்னு நினச்சிட்டு, ஜாஸ் என்ன பண்ணுற நீ, ஜாஸ் வேணாம் அவங்க அப்புறம் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் ஏதாச்சும் சொல்லு அவட்ட அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. ஜங்குக் பார்க்குறான், பார்த்துட்டு லின் அப்படியே வந்து லின் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, மாஸ்க்குள்ளே லின் வந்துட்டு அப்படியே ஸ்மர்க் பண்ணுறா. ஜங்குக் வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் இந்த பக்கம் இவன் வந்துட்டு எங்கே அவனை வந்து என்ன ஷூட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த பக்கம் அந்த
டெவில் வந்துட்டு கன்னை லோட் பண்ணிட்டு பக்கத்தில் வரான். சடனாக இவ வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணுறா. அப்படியே இவ ரிமூவ் பண்ணதும் அந்த டெவில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். கண்ணை வந்து கீழே இருக்க, என்னாச்சு டெவில் சுடு இவ்வளோ அப்படின்னு சொல்ல, ஏய் மடையா அவர் என்ன சுட மாட்டாரா அப்படின்னு சொல்கிறா. கமான்பா என்னை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லின் கேட்க, என்னை ஷூட் பண்ண போகிறீங்களாப்பா அப்படிங்கிறா. அப்படியே வந்து அந்த டெவில் வந்து அப்படியே கன்னை கீழே இறக்கிட்டு, எப்படிப்பா இருக்கீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்க, இந்த பக்கம் டெவில் அப்படியே அவனோட மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ண பார்த்தா மாஸ்க்குள்ளே இருக்கிறது நம்ம வேங், மிஸ்டர் வேங். அப்படியே வேங்கோட ஃபேஸை பார்த்ததும் ஜங்குக்லேருந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஜங்குக் பார்க்குறான், இவனை நம்ம கொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நெத்தி பொட்டில் வச்சு கொண்டிருப்பான், எப்படி வந்து ஷூட் பண்ணியிருப்பான், எப்படி வந்து இவன் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வேங்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலு, என்னது அப்பாவா பொண்ணா அப்படின்னு சொல்ல, டெவில் அவனோட மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பானா. ஜங்குக்கு வந்துட்டு, லின் இது உன் அப்பா அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பேசாத வாயை மூடு வெக்கமால, அவனுங்க டீல் போடுறானுங்க அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இடியட் அப்படின்னு சொல்லி திட்ட, இல்லை லின் நான் சொல்கிறத ஷட் அப், உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலும் டெவிலோட ஃபேஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்துட்டு, வாங்க நீ எப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ண, நீ தான் இறந்துட்டியே எப்படி அப்படி, அப்போது இத்தனை நாளாக வேங்காவும் டெவிலாவும் எங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு அந்த பிளேடை வச்சு இது பண்ணிகிட்ருக்காளியா, பிடிச்சிட்ருக்காளியா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை. அவன்கிட்ட சொல்கிறான், இல்லை இறந்தது ஹுவான், இவன் என் அப்பன் வேங் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன உன்னை பற்றி நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டுமா? என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அன்னைக்கு போனவன் தான் நீ, அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே இருக்க உன் தம்பியை நீன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு இது பண்ணிவிட்டு அவரை பினாமியாக வச்சுட்டு அவருக்கு பின்னாடி டெவில்ன்ற மாஸ்கில் நீ வந்து இது பண்ண, பெத்த பொண்ணை கூட இத்தனை வருஷத்தில் நீ பார்த்துருப்பியாயா? ஆனால் உன்னை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி வந்து கத்துறா. அவங்க அவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டது செஞ்சது, அவங்க ஹெல்த் வந்து வீணாக போனப்போ கூட நீ ஒரு வாட்டியாவது அவங்கள பார்த்துருப்பியா செஞ்சுருப்பியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவனை ஏற அப்படியே வந்து டெவில் தலை குமிஞ்சிட்டு நிற்கிறான். இல்லைன்னு ஜங்கு கிட்ட, ஜங்குக் நீ ஷூட் பண்ணது வேங்கல், இதோ இருக்கானே இவன் தான் வேங், நீ ஷூட் பண்ணது இவரோட ட்வின் பிரதர் ஹுவான் அப்படின்னு சொல்ல, அவர் என் சித்தப்பா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இத்தனை வருஷமாக இவன் மிரட்டி டெவில்னு இவனே இவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி வேங்குங்கிற நேமில் அவரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தான். இதெல்லாம் தப்புன்னு சொன்ன என் அம்மாவையும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து உடம்புக்கு அவங்க முடியாதப்போ அவங்கள கொஞ்சம் கூட பார்த்துக்காம செய்யாமல் அப்படியே கொன்னுட்டான். என்னை காப்பாற்ற தான் இத்தனை நாள் ஹுவான் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டார். ஆனால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அலறா. ஏன் இப்படி பண்ண? அவர் என்ன பாவம் பண்ணார் உனக்கு? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இது தானே பண்ணிட்டு இருந்தார், கடைசியில் அவர் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி காரணமாயிட்ட அப்படின்னு சொல்லி இவன் வந்து கத்துறா. ரீசன் என்னென்னா, அவரும் வந்துட்டு நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு கூட நான் வளர்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி டெவில் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனால் இவனோட சுயநலத்துக்காக, இல்லை நான் வந்து இங்கே டார்க் இதில் வந்து இருந்துட்டு ஒர்க் பண்ணுவேன், நீ வந்து வெளியே இருந்து என்னை போல் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மேனிப்புலேட் பண்ணி, இல்லைனா வந்துட்டு நான் லின்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், அவருக்கு லின் மேலே ரொம்ப வந்துட்டு அன்பு ஜாஸ்தி ஹுவானுக்கு. அதனால் அவர் வந்து சரின்னு சொல்லி லின்னுக்காக வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அவர் இறந்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி லின் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு டெவில், என்ன சொல்லாத லின், எல்லாம் வந்து உன்னால் லின், உன் மேலேயும் உன் அம்மா மேலேயும் நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன் தெரியுமா, அவளும் என்னை புரிஞ்சுக்கல, சும்மா எப்போ பாரு இந்த வேலையை விட்டுருங்க, இதிலேருந்து வெளியே வந்துடுங்க நொய்யின்னு. அவளுக்கு இதை பற்றி தெரியாது. இந்த ராஜ்யத்தை நான் உருவாக்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா. நான் போனால் எல்லாம் போயிடுமா, வேற ஒருத்தன் இந்த இடத்துக்கு வருவான், அதை நான் யாருன்னு என் மொத்த ஐடென்டிட்டியும் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நான் டெவிலாக இருந்தேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, நீயும் என் தம்பி இறந்ததுக்கு காரணம் நான் இல்லை நீ அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்க, நீ தான் அவனை கொன்னுட்ட, உன்னால் ஹுவான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹுவான்கிட்ட கலெக்ட் பண்ணி நீ தான் வந்து சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச, அதான்
அதான் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல லின் பார்க்குறா. செம்ம கோவத்தில் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் கழுத்தை வந்துட்டு அறுத்து போட்டுட்றா. அந்த டெவில் வந்துட்டு பார்த்துட்டு ஹே என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து ஹே இங்கே பாருடா நண்பா அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ண வேங்கோட ஆளுங்க வேங்கோட பொண்ணுங்கிறதால எதுவும் பண்ணலை. ப்ளஸ் வேங்கு வந்துட்டு கமெண்ட் கொடுக்கல இல்லையா. ஸோ அவனுங்க வந்து அப்படியே கண்ணை கையில் வச்சுட்டு நின்றுட்டுக்க டெவில் எந்திரிக்கிறான். லின்னை வந்துட்டு பார்த்துட்டு அவன் எதுவும் பண்ணிட போகிறான்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு குறுக்க போக வேங் செம்ம கோவத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கான் லின்னை. என்ன பண்ணிட்ட லின், இவன் யாருன்னு தெரியுமா? ஏன் தெரியாது, உன்னை மாதிரி ஆளுக்கு கவர்மெண்ட்குள்ளேயே இப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறதால தான் நீ இப்படி வந்து ஆடுற, இனிமேல் இப்படி பண்ண மாட்டல அப்படின்னு லின் வந்து இது பண்ண ஏய் உன்னை அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க போக ஜங்குக் தள்ளி விடுறான். டேய் உன்னை இத்தனை நாள் ஏதோ என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் உன்னை சும்மா விட்டேன், இல்லைன்னு வையேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இது பண்ண ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்க இந்த பக்கம் லீனை வந்து சேவ் பண்ண மாதிரி நிற்கிறான். அவங்க அப்பாவால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அவளுக்காக தான் பார்த்தேன், இப்போ அவளே வந்து என்னை இது பண்ணுறா, உன்னையும் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்க வர இதை கேட்டதுமே வந்துட்டு இவனோட டெவிலோட ஆளுங்க வந்து கன்னை வந்து லோட் பண்ணுறாங்க. லீனை போட்டு தள்ள வந்து சொல்கிறான் டெவிலு. ஜஸ்ட்டு மிஸ் இவங்க வந்து இது பண்ண அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் பாம் வந்து தூக்கி போடுறாங்க. 2-3 டியர் பாம் அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மோக்காக ஜங்குக்கு வந்துட்டு டெவிலை தள்ளி விடுறான். அந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி லின்னை சேவ் பண்ணுறான். மீதி இருக்க ஜங்குக் கேங் எல்லாம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் வந்து அதெல்லாம் வந்து இது ரூம் ஃபுல்லாக பரவுதான். ஸோ யாருக்குமே கண்ணு தெரில. ஸோ அதை யூஸ் பண்ணி வேங்கோட ஆளுங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இவனுங்களுக்கு வந்துட்டு கண்ணு தெரில சொல்லி ஷூட் பண்ணுறாங்க. எங்கெங்கேயோ போய் இதுவாக டெவில் அவனோட கன்னை வச்சு ஜங்குக்கு ஷூட் பண்ண பார்க்க லின்னு போயிட்டு தடுக்கிறா. இப்படி இவங்க வந்து கூச்சலும் கும்பலமாக வந்து எல்லாம் சண்டை போட்டுட்ருக்க இந்த ஸ்மோக் போட்டது யாருன்னா பார்த்தா வெளியே வந்து டோரை வந்து இது பண்ணிவிட்டு பார்த்தா ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு பிஜியும் ஜாஸும் வந்துட்டு வராங்க. நம்ம பிஜி வந்து மாஸ்க் போட்டிருக்கதால அவனுக்கு வந்து கண்ணு தெரிய மாஸ்க் மேனெல்லாம் ஜங்குக்கோட ஆளுங்க வந்து மீதி இருக்கவங்க டெவில் ஆளுங்கன்னு சொல்லி அடிச்சும் தும்சம் பண்ணுறான் பூரா பேரையும். இந்த பக்கம் ஜங்குக்கு அடிக்க லின் வேங் கூட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஜங்குக்கை வந்துட்டு டெவில் அடிக்க லின்னும் வேங்கும் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. வேங்கு என்ன தான் வந்து வயசான ஆளாக இருந்தாலும் இந்த டெக்வாண்டா அதெல்லாம் நல்லா வந்து கற்று வச்சுட்டு வேறு லெவலுக்கு நம்ம இந்தியன் தாத்தா ரேஞ்சுக்கு சண்டை போட லின் ஜங்குக்கிட்ட நான் இவரை வந்து சமாளிக்கிறேன், நீ போயிட்டு வந்து ஃபோர்ஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜாஸ் வந்து பக்கத்தில் வராளா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லின் அவங்க அப்பா கூட வந்து ஃபைட் பண்ணுறா. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறான் மீதி இருக்கவங்களாம் அவன் வந்து சமாளிச்சுட்டு இருக்க. ஒரு வழியாக அந்த ஸ்மோக் எல்லாம் கிளியராக ஜங்குக்கோட கேங்கு ஜங்குக்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சரி அடி. இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து கண்ணை பிடிங்கிட்டு மிதின்னு மிதிச்சு போட லின் ஒரு வழியாக அவங்க அப்பாவை வந்து லாக் பண்ணுறா. லின் லீவ் மீ, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்க. வேணாம்ப்பா போதும் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறா. லின் இப்போ நான் பார்த்துக்க யாருமே இல்லைடா அப்பா நானும் அப்படின்னு சொல்லி அவர் சென்டிமெண்ட்டாக பார்க்க கெட்டவனாக இருந்தாலும் நான் உன்னை வந்துட்டு ஹூவானா உனக்காக தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ண ஐ நோப்பா, ஆனால் நீங்கள் கெட்டவர், நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை வந்து பின்னாடி கட்டி போட்டு கீழே தள்ள அதுக்கு ஜங்குக் வந்து பார்த்துட்டு என்ன தப்புன்னு தெளிவாக சொல்லு டார்லிங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல என்ன தப்பா, இல்லீகலாக ட்ரக்ஸ் கடத்தினது இதுக்கெல்லாம் என்ன வந்து என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து டெவில் சொல்ல ஜங்குக்கு சார் நீங்கள் கவர்மெண்ட்டோட பெரிய அஃபிஷியலை கொண்டு இருக்கீங்க, எவிடன்ஸுக்கு இந்த பிளேடு அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் அஃபிஷியல் பாடியில் இருக்க பிளேடை வந்து எடுக்கிறான். லின்னு வந்து இது பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ இதை வந்து டெவில் பண்ணதா வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது, ஏன்னா என் செல்லக்குட்டி கையில் க்ளவுஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு லின் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண ஸோ இது உங்களோட நிஞ்சா பிளேட், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல அண்டு வருத்தப்படாதீங்க உங்கள் பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். என்னடி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பார்க்குறா. யூ சீட், நீ அவங்க பேசின டீலை பற்றி யோசிச்சல அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் உன்னை மாதிரி நான் ஒன்றும் கையை வீசிட்டு வெறுங்கையை வீசிட்டு வரல, அவங்க வந்துட்டு என்ன கொன்னாலும் பரவாயில்ல எனக்காக என்னை நம்பி வந்து இத்தனை பேரை வந்து கொண்டு இருப்பாங்க, உடனேலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். லின் பார்க்குறா. ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஓகே அதை விடு, ஆமாம் நீ ஜாஸை பிடிக்காத மாதிரி தானே பிஹேவ் பண்ண, அப்புறம் என்கிட்ட வந்து ஜாஸ் நீ வேனில் இரு ஒளிஞ்சுக்கோன்னு அவ்வளோ அக்கறையாக பேசுகிற, தட் மீன்ஸ் நீ என்னை யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னதும் ஜாஸ் பார்க்கணுமே வாவ் அப்படியா ஜங்குக் என் மேலே அக்கறையே இல்லைன்ற மாதிரி இருந்த அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இது பண்ண ஏ அப்படின்னு சொல்லி ஜாஸை இது பண்ணிட்டு ஏய் லூசாடி நீ
ஜாஸ் இல்லை, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நம்பாத, அவனுக்கு என் மேலே கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி அப்படின்னு ஜாஸ் இது பண்ணுறா. என்னை நம்பி வந்தவங்கள நான் தான் பார்த்துக்கணும். அதனால தான் அன்றைக்கி என் கேங்கில் 2 பேர் உன் அப்பானால செத்தாங்க தெரிஞ்சதும் அதை அவங்க வந்து உங்கள் அப்பனை வந்து போட்டு தள்ளினேன். அப்புறம் இதோ இந்த டெவில் இவனையும் வந்து கொலை பண்ணணும்னு நினச்சேன். அதான் இவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சேன். ஆனால் இப்படிலாம் ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ச்சே எல்லாம் இந்த ஆளால், இவனால் உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, அதுக்கு லின்னு இவர் தான் எங்கள் அப்பா அப்படிங்கிறா. உங்கள் அப்பாவால் அந்த ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது தெரியுமா அப்படின்னா மூஞ்சில் தெரியுது அப்படின்னு சொல்லி லின்னு வந்து திட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவன் வந்துட்டு சரி உன்னை வந்து போட்டு தள்ளலாம் தான் நினச்சேன், பாவம் என் லின்னு சொல்கிறாளேன்னு உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி டெவில்கிட்ட வந்து சொல்கிறான். டெவில் அப்படியே சிரிச்சுட்டு, என்ன உனக்கு என் பொண்ணுனா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க, யோ வாயை மூடு இல்லை வாயிலே வந்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து சொல்ல, உன்னை கொல்லணும் தான் நினச்சேன், சரி என் லின்னு சொன்ன மாதிரி உனக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இப்போவும் வர கோவத்துக்கு உன்னை அப்படின்னு ஜங்கு கத்த போலீஸ் ஃபோர்ஸ் வராங்க. அங்கேருந்து எல்லா கேங்ஸ்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மாஸ்க் மேன்லாம் அவங்க மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண ஜங்குக்கு வந்து அந்த சீஃப்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அவங்க வந்து வராங்க. ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து டெவிலை வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி லின்னை வந்து அவர் கை கொடுத்து பாராட்ட, இது இவ பிடிச்சாளா, நான் இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து இது பண்ண, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ண, சரிடா நீயும் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜங்குக்கு அப்படியே ஏதோ குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ இல்லைனா இது முடிஞ்சிருக்காது, ஒத்துக்கிறேன், ஒன்றும் இது பண்ணாத, நான் சும்மா லின்னுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன், அதுவும் தப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ண, பொண்ணுன்னா போதுமே பாஞ்சு வந்து கை கொடுப்பீங்களே அப்படின்னு ஜங்குக்கு வந்து அந்த சீஃப் கூட கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து அந்த சீஃபு வாங்க வந்து அப்படியே கட்டி போட்டு கீழே போட்டிருப்பாங்க இல்லையா, அவனை வந்து தூக்க லின் கண்ணில் கண்ணீரோட சாரிப்பா அப்படின்னு சொல்கிறான். அவனும் அப்படியே கண் கலங்கிட்டு ஜங்குக்கை பார்க்குறான், என் குழந்தைய பார்த்துக்கோ, அப்படியே அண்டர் கவராக காப்பா இருந்துட்டு இருக்க மாஃபியாஸ் எல்லாம் கவனிச்சுக்கோ, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, மாஸ்க்கை கழட்டுறாத அப்படின்னு சொல்ல நம்ம சீஃபும் பார்த்துட்டு போகிற போக்கில் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு செக்யூரான வேனில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம லின்னையும் ஜேகேவையும் நீங்கள் அப்படியே எப்படி அண்டர் கவரில் இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க, அவன் சொல்கிறது சரிதான், நீங்கள் வந்துட்டு அப்படியே மாஃபியாவே கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா இப்போ டெவிலும் இல்லை நீயும் இல்லை அப்படின்னா லீடர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இருக்க மாஃபியாஸ்லாம் அவனுங்க பாட்டுக்கு அவுத்து விட்ட மாடு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீ வந்துட்டு அவங்கள வந்து கட்டி வைக்கிற வேலையை பாரு, நாங்கள் எப்போ வந்து கூப்பிட்றோமோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ட்ரெஸ்ஸை போட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை பாரு, இப்போதைக்கு வந்து அண்டர் கவராகவே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம லின்கிட்டையும் ஜேகே கிட்டேயும் சொல்ல சரின்னு அவங்களும் வந்துட்டு டெவில் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டான், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஜேகேவை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யார்கிட்டையும் டெவில் வந்து பேசியிருக்க மாட்டான். ஜேகே மூலியமாக தான் நான் வந்து எல்லோரும் வந்து காண்டாக்ட் பண்ணுவான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் இப்போது போலீஸில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது வந்து நியூஸ் எல்லாம் வந்து இதுவாகுது. யாருக்குமே இப்போ நம்ம ஜேகேவும் என்ன பண்ணுறான், மறுபடியும் மாஃபியா மாதிரியே வந்து இருக்கான், எப்படியோ வந்து டெவிலை வந்து பிடிச்சிட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி மீதி இருக்க மாஃபியாஸ் எல்லாம் வந்து நம்ப வைக்க அவங்களும் வந்துட்டு இனிமேல் வந்து மாஃபியாவாக நம்மளை வந்து லீட் பண்ணுறது ஜேகே மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து ஜேகேவை நம்பி இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் லின் அதுக்கப்புறம் ஜேகேயோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாஃபியாஸை வந்துட்டு கோலா பண்ணி கொன்று எறிய போகிறாங்க. ஸோ இவங்கள வந்து இப்படியே விட்டாலும் லீடர் யாரும் இல்லைன்னா மறுபடியும் வந்து செதஞ்சு போயிடுவானுங்க, அங்கங்கே இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தன் இது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சிட்டிக்குள்ளே ஏதாச்சும் சண்டை அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஃபியாவாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இவனுங்க எல்லாத்தையும் லீட் பண்ணுறான். இவன் சொல்கிறத இனிமேல் கேட்குற மாதிரி. ஸோ ஏதாவது ட்ரக் டீலிங் நடக்குது அப்படின்னா ட்ரக்கை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம இவர் வந்து போட்டு கொடுத்துருவார், ஜங்குக்கு வந்துட்டு போலீஸில் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இப்படியே வந்து இவங்க லைஃப் வந்து போய்கிட்டு இருக்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஒரு மிட் நைட்டில் ஜங்குக்கும் நம்ம லின்னும் வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே அவங்க லவ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஜங்குக்கு மொபைலுக்கு கால் வருது, என்ன அண்ணாத்தே டீல் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எவனோ பேச, அட யாருடா இவனுங்க, சை
போலீஸ் வேலையை விட மாஃபியா வேலை தாண்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஜங்குக் சொல்ல லின் சிரிச்சிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மொபைலில் தூக்கி ஆஃப் பண்ணி ஓரமாக வைக்க ஜங்குக் வந்து லின்னை பார்க்குறான். லின்னு ஜங்குக்கை பார்க்குற அப்படியே கிஸ் பண்ண கிஸ்ஸிங் வந்து கண்டினியூ பண்ண டெவில் காப் டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லி நாம் கதையை வந்து முடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேயா, எனக்கு எதுவும் எங்கேயோ லேக் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அண்டு எப்படியோ ஒரு வழியாக மாஃபியா 2 ஷார்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இந்த மாஃபியா ஸ்டோரி எப்படி இருந்தது, மாஃபியா அந்த டெவில் பிரின்சஸ்ன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை முடிக்கும்போது நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, நான் ஒருத்திக்கிட்ட கூட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த கதை முடிஞ்சதும் அப்படியே அந்த மாஃபியா இனிமேல் வந்து மாஃபியாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் முடிவெடுத்ததும் நம்ம ஜியான் இருக்கார் இல்லையா, அவருக்கு இப்போ வந்து ஒரு 21-22 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூஎஸில் அப்படியே தட்டால் புட்டால்னு வந்து கண்ணை முழிச்சு பெட்லேருந்து எந்திரிக்கிறான். ஓகேயா, எந்திரிச்சிட்டு என்ன கனவு இது, அதுக்கு தான் இந்த ஆக்ஷன் மூவி அது இதுன்னு கண்ட கர்மாத்தையும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜியான் வந்து எந்திரிச்சு அவன் வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறான். ஓகேயா, இந்த மாதிரி வந்து இது வந்து ஜியானோட இந்த மாஃபியா ஸ்டோரிங்கிறது ஜியானோட கனவு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லலான்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இது கனவுலாம் இல்லை, சும்மா அந்த மாதிரி லாஸ்ட்டாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது முடிஞ்சதும் நம்ம ஜியான் வந்து எந்திரிச்சிட்டு என்ன கனவுடா இது அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த ஆக்ஷன் அது இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காலேஜுக்கு பேக்கை தூக்கிட்டு நம்ம குளிச்சு கிளம்புறான். அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்படிலாம் இல்லை, இந்த கதை லாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே டெவில் காப் டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகேயா, எப்படி இருந்தது கதை அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். டாடா பை பை, டேக் கேர், அன்யோங்.